வந்து ரிச் கேர்ள் அண்ட் புவர் பாய் அந்த கான்செப்ட்ல தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நெறைய இருக்கு. சோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சூப்பரான கார்ல சூப்பர்வா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. நம்ம ஹீரோயின் 3 இயர்ஸா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல. சோ 3rd இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாரியே லிமிடெட் எடிஷன் ஸ்போர்ட்ஸ் கார் கிஃப்ட் பண்றதுக்காக நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டுலயே வந்து பெரிய டைரக்டரோட கான்ட்ராக்டும் வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் போதாது. இந்த 3rd இயர் ஆனிவர்சரிய வந்து செலிப்ரேட் பண்றது இந்த ஃபுல் சிட்டிக்குமே வந்து தெரியணும். அதனால வந்து ஃபயர் ஒர்க்ஸ்க்கும் வந்து டிஸ்ப்ளே பண்ணிடு, ரெடி பண்ணிடு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. "யூ சொன்னா கேளு, என்ன வெறுத்துடாத" அப்படின்ற மாரி கெஞ்சிட்டு, "இத பாரு, நான் இப்படி வாழ்றது வந்து என்னோட விருப்பத்தினால கிடையாது. அந்த பொண்ணு வந்து என்னோட அம்மாவோட உயிர வந்து காப்பாத்தியிருக்காங்க. அதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன். என்ன நம்பு. இதுவரைக்கும் வந்து நான் யாரையும் தொட்டது கிடையாது. என்னையுமே வந்து யாருமே தொட்டது கிடையாதுன்னு" அந்த பொண்ணோட கைய எடுத்து அவனோட ஹார்ட்ல வச்சுக்கிட்டு, "இத பாரு, என் ஹார்ட் துடிக்கிறதே வந்து உனக்காக மட்டும் தான்" அப்படின்ற மாரி அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அவங்க அம்மாவோட ஆப்பரேஷனுக்காக நான் பணம் குடுக்கலன்னா, இதுவரைக்கும் அவங்க அம்மா உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. சாதாரண ஆக்டரா இருந்த அவன நான் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கியிருக்கேன். ஆனா, அவன் எனக்கே வந்து துரோகம் பண்ணுவான்னு நான் நெனச்சதே இல்ல. 3 வருஷமா வந்து நான் அவன உயர்த்தணும்னு சொல்லிட்டு, இந்த ஊருக்கே வந்து நான் அவன லவ் பண்றேன்னு சொல்லி நான் தெரிய வச்சிருக்கேன். சாண்டோ ஃபேமிலி வந்து பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட ரெப்புடேஷன வந்து நானே கெடுத்துட்டேன். ஆனா, அவன் என்ன இப்படி வெறுக்கிறான். பரவால்ல. அதுக்கு பதிலா வந்து நம்ம வேற ஒருத்தன சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ல்டுல என்ன பசங்களுக்கா பஞ்சம் அப்படின்ற மாரி, அவ பார்ல குடிச்சுக்கிட்டே அவ அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அதே பார்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. நம்ம ஹீரோவ வந்து காட்டுறது வந்து ஏற மாரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு குண்டன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் போல. நம்ம ஹீரோக்கு வந்து சிங்கர் ஆகணும். அவன் அம்மாவோட கனவ வந்து நிறைவேத்தணும்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அந்த குண்டு மொட்டை தலையன் என்ன பண்றான்னா, "உனக்கு சிங்கர் தானே ஆகணும். அப்பன்னா வந்து இந்த சரக்க குடி" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து, "எனக்கு வேணாம், எனக்கு வேணாம்னு" சொல்ல, "இத நீ குடி. இத குடுத்தன்னா நான் உனக்கு சான்ஸ் குடுக்கறத பத்தி யோசிக்கிறேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவ ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து அந்த ஆள போட்டு அடிச்சிடுறா. நம்ம ஹீரோ வந்து குடிச்சதுனால போதை ஆயிருப்பான் போல. நம்ம ஹீரோயின வந்து ஹக் பண்ணிக்கிறான். "மிஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு பிசினஸ் கார்ட வந்து குடுத்துட்டு இருக்கா. எதனா பிரச்சனைன்னா சோசை குரூப்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அந்த குண்டு ஆள அனுப்பி விட்டுர்றாங்க. அப்பதான் அந்த குண்டு மொட்டை பையனுக்கு தெரியுது, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட்ன்னு. "மேடம் நீங்களா? நீங்கன்னு தெரியாம தான் நான் இப்படி பண்ணிட்டேன். சாரி எனக்கு வந்து கண்ணு வேற சரியா தெரியல. நான் இப்பவே வந்து இங்க இருந்து கிளம்பிடுறேன்" அப்படின்ற மாரி அந்த ஆளு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின பார்த்து கேட்குறாங்க, "இவள இப்ப என்ன பண்ணட்டும்?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவ தடவி குடுத்துட்டு, "உன் முகம் பார்க்க நல்லா தான் இருக்கு. உன்ன இன்னும் அழகா மாத்திக்கிட்டு என்ன வந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஸ்விம்மிங் பூல்ல நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோயினும் வந்து தண்ணிய விட்டு எழுந்துச்சு ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல. அந்த கான்ட்ராக்ட்ட வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கா. "சொல்லு உன்ன பத்தி" அப்படின்னு கேட்க, "நான் வந்து ஒரு மலைப்பகுதியில வந்து பிறந்தேன். என் கையில வந்து சுத்தமா காசு இல்ல. என்னோட ஒரே ஒரு ட்ரீம் வந்து என்னன்னா, நான் சிங்கர் ஆகணும். அவ்வளவுதான். நான் எத்தன ஆடிஷன் போனாலுமே வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேத்து கூட வந்து நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சரி ஓகே. நான் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். உன்னோட ட்ரீம வந்து ஃபுல்ஃபில் பண்றேன்." நம்ம ஹீரோ சொல்றாரு, "உங்கள பார்க்க வந்து சேரிட்டி பண்ற மாரி தெரியல. நீங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு?" கேட்க, "இந்த அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணு. நான் உனக்கு வருஷத்துக்கு ஒரு ரூ. 10,00,000 தரேன். உன்னோட சிங்கர் ட்ரீம்க்கும் வந்து நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என் கூடவே இருக்கணும். 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கணும். புரியுதா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்க, "அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்ல ஃபேஸ பிடிச்சிருக்கா? அதனால தான் எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்களான்னு?" ஹீரோ ஒரு மாரி கேட்க, "ஆமா, எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. நான் தான் ரொம்ப அதிகமா பேசிட்டேன் போல. எனக்கு வேண்டியது எல்லாமே வந்து நீ என் பேச்ச கேட்கணும். என் பேச்ச கேட்கிற ஒரு பெட்டு மாதிரி மட்டும் தான் நீ இருக்கணும். உன் வாய்ப்பு உனக்கு முன்னாடியே இருக்கு. நீயே டிசைட் பண்ணு" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணிடுறாரு. சைன் பண்ணிட்டு, "ஓகே. இப்ப நான் சைன் பண்ணிட்டேன். என்னோட ட்ரீம வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் எந்த ஒரு இதுவுமே கேட்காம நான் சைன் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின, "நீ ரொம்ப டிஃபரண்ட்டா இருக்க" அப்படின்னு சொல்றான்.
சரி, சரி. இப்பதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுல்ல. இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்து ரொம்ப க்ளோஸப்பா வர, அப்படியே ஹீரோயின தூக்கி ஒரு டேபிள் மேல உட்கார வைக்கிறாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, "நான் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர். அதனால வந்து இந்த டீல்ல உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாரி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து, "போதும், போதும் நிப்பாட்டு. நீ என்னோட பெட்டா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ரூலு நான் சொல்றது எல்லாமே கேட்கணும். புரியுதா?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் புரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோவோட வீடே வந்து ரொம்ப குட்டியா, பொருள்லாம் அங்க இங்கன்னு கலைஞ்சு ஒரு மாதிரியா தான் இருக்கு. "நீ இது மாரி இடத்துலயா ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கன்னு?" சொல்ல, நம்ம ஹீரோவும் "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இந்தா இந்த கார வச்சுக்கோன்னு" சொல்லி கார்த்திய குடுக்க, "இல்ல வேணாம்" அப்படிங்கிறான். "இத பாரு இப்போதைக்கு இந்த கார வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் நாள்ல உனக்கு வந்து ஒரு புதுசா ஒரு வீடு வாங்கி தரேன். நீ வந்து அந்த வீட்ல இருன்னு" சொல்ல, "இல்ல மேடம் எனக்கு காரும் வேணாம், வீடும் வேணாம். எனக்கு வந்து இங்க வாழ்றதே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "இத பாரு, இத வாங்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வேணாம், வேணாம்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, "எனக்கு ஆல்ரெடி நெறைய செஞ்சுட்டீங்க. என்னோட ட்ரீம வேற நீங்க நிறைவேத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே வந்து பெரிய கிஃப்ட் தான்." அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்ட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் போறப்போ, நம்ம ஹீரோ பால்கனில நின்னுக்கிட்டு, "மேடம்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹார்ட் மாரி சிம்பல் காட்ட, நம்ம ஹீரோயினும் வந்து சிரிச்சுட்டு கார்ல போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மனசுலயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் இப்போ சோசை குரூப்போட பிரசிடென்ட். அப்படி இருக்கிறப்போ, நான் ஏன் ஜப்பான்ல இருக்கிற எமன்டா ஃபேமிலிக்கு ஏன் பயப்படணும்? அப்படின்ற மாரி ஹீரோ மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கார்ல போன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. நம்ம ஹீரோயின் அவங்களோட எக்ஸ வந்து ஒரு மூவில நடிக்க வைக்கிறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கருந்து தான் கால் வருது. நீங்க இப்பவே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும்னு சொல்ல, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கார எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் போன உடனே, நம்ம ஹீரோயினோட எக்ஸும், அந்த எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒண்ணா வந்து ரோட்ல ஹக் பண்ணிக்கிட்டு, சும்மா கொஞ்சிக்கின்னு, கொலவிக்கின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிடுது. நடு ரோட்ல இவங்க இப்படி கட்டி புடிச்சு நிக்கிறாங்களே! இவனையா நான் லவ் பண்ணேன்னு நெனச்சாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட எக்ஸும், அந்த எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து சரியா ஆக்ட் பண்ணாம திட்டு வாங்கியிருப்பாங்க போல. அவ வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "இன்னைக்கு தான் நீ வந்து என்ன காப்பாத்திட்டு இருந்த. நீ மட்டும் இல்லன்னா அந்த டைரக்டர் வந்து என்ன ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கிட்டு இருப்பாரு" அப்படின்ற மாரி சொல்ல, "இத பாரு. நீ வந்து நியூ கம்மரு. அதனால வந்து டயலாக்லாம் மறந்து போகுறது வந்து சாதாரணம் தான். இருந்தாலும் வந்து அந்த டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு கேட்கறா, "இப்ப நீ என் கூட வந்துட்ட. உனக்கு வந்து அங்க ஷூட்டிங் இல்லையா?" அப்படின்னு கேட்க, "இது பாரு டைரக்டர்னா வந்து என்ன தூக்க மாட்டாரு. எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து லைட்ட ஆன் பண்றாங்க. யார்ரா அது அப்படின்னு அவ பார்த்தா நம்ம ஹீரோயின். ஹீரோயின பார்த்தோனே, "சரி, சரி நீ ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போ. எனக்கு வந்து இங்க முக்கியமான ஒரு வேலை இருக்கு" அப்படின்னு அந்த பொண்ண அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு பிரசிடென்ட் கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணு. அவங்கள வந்து கோவப்பட வைக்காத சரியா?" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே எனக்கு புரியுதுன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ண அனுப்பிச்சு வச்சுடுறாரு. அங்க வேலை செய்ற 2 பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இத பாத்தியா? இவங்க தான் வந்து சூசைட் குரூப்போட பிரசிடென்ட். நம்ம ரியோவ வந்து இவங்க தான் பெரிய ஸ்டார் ஆக்குனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சின்ன வயசு, ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணத்துக்கு வந்து குறைவே இல்ல. ரியோ வந்து ரொம்பவே லக்கி இல்ல." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ் வந்து கோவமா ஹீரோயினோட கார் கிட்ட வந்துட்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் வரக்கூடாது. என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு. ஏன் இங்க வந்த?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "ஓ! அப்படியா? உனக்கு வந்து என்ன பிடிக்கலையா? நீ வேலை செய்ற இடத்துக்கு நான் வர்றது உனக்கு சுத்தமா பிடிக்கலையா? இல்லன்னா வந்து உண்மை வெளிய தெரிஞ்சிடும்னு சொல்லி பயப்படுறியா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு, "இத பாரு இந்த ஹீரோ ரோலே வந்து நான் தான் உனக்கு வாங்கி குடுத்தேன். அது உனக்கே நல்லாவே தெரியும்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த எக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், "எனக்கு ரொம்ப வலிக்கிற விஷயம் எது தெரியுமா? நான் என்னதான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தாலும், எல்லாருமே வந்து இது உன்னால தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு என்ன மதிக்காம போறாங்க." நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஓ! அப்படியா? உனக்கு இது பிடிக்கலையா? பரவால்ல. எல்லாத்தையும் வந்து இப்பவே நிப்பாட்டிக்கலாம்." அப்படின்னு சொல்ல, அந்த பையன் சொல்றான், "ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக நீ கோவப்படுறியா? நான் தான் சொன்னேன்ல, அவ வந்து என் கூட வேலை செய்றவ மட்டும் தான். அவள எதுவும் பண்ணாதன்னு" சொல்ல, "இத பாரு நான் அதுக்காக நான் ஒண்ணும் கோவப்படலன்னு" சொல்றாங்க. "ஓகே அப்படியா? சரி இந்த கார் கீய வந்து என்கிட்ட குடுத்துட்டு நீ கிளம்பு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு வந்து இந்த கார வந்து புடிக்கல" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, "எனக்கு வந்து இப்போ லவ்வ பத்தி யோசிக்கிற மாரி டைம்லாம் இல்ல. வழிய விடு நான் போறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்க வந்தோனே, அவங்க கிட்ட வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்க, "உங்க செக்ரட்டரி தான் வந்து கூட்டிட்டு வந்தாங்க." யாருன்னு கேட்டதுக்கு, "உங்க பெட்டுன்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து உள்ள போயிடுறா. உள்ள போய் பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக நல்லா குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, சரி நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. "டேய் என்னடா பண்ற?" அப்படின்னு கேட்க, "இது மாரி செக்ரட்டரி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணா தான் புடிக்கும். உங்களுக்கு வந்து கிளீனாவும், ரொம்ப அமைதியாவும் இருக்கிறது புடிக்கும்னு சொன்னாங்க.
உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ! அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க ஷர்ட்ட கழட்ட, என்னடா பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தான் பிடிக்கலல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு, அங்க குக் பண்றதுக்குன்னு போட்டுப்பாங்கல்ல, அத போட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா, நான் கரெக்ட்டான பையன தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற மீட்ட வந்து ஒரு மாதிரி கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அழகா நீட்டா கட் பண்ணிட்டு, ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். ஹீரோயினோட பிளேட்ட வந்து நம்ம ஹீரோ எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "உன்னோட டேபிள் மேனர்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து நீ மலை கிராமத்துல வளர்ந்த ஏழை பையன் மாரியே தெரியலையே! ஏதோ நல்ல குடும்பத்துல பொறந்த பையன் மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. "என்னான்னு சொல்லு" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. பணக்கார குடும்பத்துல பிறந்ததுனால யாரும் வந்து பெரியவங்களா ஆயிட மாட்டாங்க. ஏழையா பிறந்ததுனால மத்தவங்க வந்து மதிப்பில்லாம இருக்க மாட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் எமன்டா நீ வந்து ஏதோ மறைக்கிற மாரி தெரியுதே" அப்படின்னு சொல்ல, "அவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு" நம்ம ஹீரோ சொல்றாங்க. "என்ன மறைக்கிற? நீ இப்பவே சொல்லு. அப்பதான் வந்து நான் உன்ன மன்னிச்சிடுவேன்" அப்படின்னு கேட்க, "உண்மைய சொல்லணுமா? பொய் சொல்லணுமா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "அமைதியா இரு. நான் எல்லாத்தையும் வந்து சரியான டைம்ல சொல்றேன்னு" நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாரு. அடுத்தது நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து க்ளோஸப்பா போக, "இத பாரு, அவசரப்படாத. இன்னும் நெறைய டைம் இருக்கு" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போயிட்டு அப்படியே வந்து முத்தம் குடுத்துடுறாங்க. முத்தம் குடுத்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் என்ன அடுத்த சீனே வந்து பெட்ரூம்ல தான். ஸோ மாறி இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பொழுதும் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோ முழிச்சுக்கிறாரு. பெட்ட தொட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின காணோம். நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கம்பெனில தான் வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனில வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்டெப் டாட் இருப்பாங்க. அந்த ஸ்டெப் டாடுக்கு பொறந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினோட சொத்துக்கு வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ எனக்கு தான் உரிமை அப்படின்ற மாரி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அத பத்தி தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து எதையோ ஆழ்ந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்து நம்ம ஹீரோயினோட இடுப்புல கைய வச்சுட்டு, "என்ன ஆச்சு? காலையிலேயே வந்து இப்படி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு" கேட்க, "இத பாரு அமல்டா, உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்கன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. என்ன தேடி வரவங்க எல்லாருமே வந்து எதனா ஒரு பெனிஃபிட்காக தான் வராங்க. அதனால தான் நான் சொல்றேன். உனக்கு எதனா வேணும்னா நீ இப்பவே சொல்லிடு" அப்படின்றாங்க. "எனக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ரிலேஷன்ஷிப் தான் பிடிக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதானே. நான் வந்து உங்க கூட இருக்கேன். நீங்க வந்து என் கனவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு அது மட்டும் போதும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடுங்க. அந்த சிங்கிங் காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவ பார்த்துட்டு ஹீரோயின் சொல்றாங்க, "நான் வேணா ஒரு பெரிய டைரக்டரோட ட்ராமால கூட உன்ன ஹீரோவா நடிக்க வைக்க முடியும். உன்னோட முகத்துக்கு வந்து நீ ரொம்ப பெரிய ஸ்டார் ஆயிடுவேன்னு" நம்ம ஹீரோவோட முகத்த தொட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது சிங்கர் ஆகுறத விட ரொம்ப ஈஸி. என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்க, "என் ஃபேஸ் வந்து உனக்கு அவ்ளோ பிடிக்குமா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. "எனக்கு பிடிக்கலையே" அப்படின்னு சொல்ல, "உண்மையாலே பிடிக்கலையா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் மாறி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினோட எக்ஸ் வந்த உடனே, "டேய் இங்க கீழ டேபிளுக்கு அடியில ஒளிடான்னு" நம்ம ஹீரோ வந்து டேபிளுக்கு அடியில விட்டுட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அந்த எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "நீ தானே இப்படி பண்ண" அப்படின்னு அவன் கோவமா கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ல, "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் இங்க வரணும்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி செஞ்சியா? இதோ நான் வந்துட்டேன். இத்தோட எல்லாத்தையும் நிறுத்து" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் நீ என்ன பேசுறன்னே எனக்கு புரியலன்னு" சொல்ல, "இத பாரு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எனக்கும் யூயூக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லன்னு சொல்லிட்டு. அப்ப எதுக்கு எங்களோட ரோல நீங்க சேஞ்ச் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கறான். "இன்னொரு வாட்டி யூயூக்கு எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன்ன மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, "யாரு சொன்னா நான் தான் ரோல் சேஞ்ச் பண்ணேன்னு?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. "இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிக்கா இன்வெஸ்ட் பண்ணதே நீ தான். அப்போ உன்ன தவிர வேற யார் இத முடிவு எடுக்க முடியும்? உனக்கு தானே ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. உன்ன மாதிரி பணம், அதிகாரம் இது எல்லாமே இருக்குன்ற ஒரு ரீசன்னால மத்தவங்களோட வாழ்க்கைய வந்து உன் விருப்பப்படி நீ மாத்துவியா? எனக்கு புரியல" அப்படின்ற மாரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ டேபிள்க்கு அடியில இருந்து ஹீரோயினோட கால புடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது, கிச்சு கிச்சு மூட்டுறது அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "எங்கள மாரி சாதாரணமா இருக்கிற மனுஷங்க ஒரு வாய்ப்புக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் பேச வரா. ஆனா டேபிள்க்கு அடியில இருக்கிறவன் தான் வந்து ஹீரோயின பேச விடாம கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினால வந்து சரியா பேச முடியல. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இத பாரு, உன்னோட வேலையில வந்து நீ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் வந்து உன்ன மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்ல, இத நான் நம்பணுமா? உனக்கு பொறாம தானே? சரி நான் தான் ப்ராமிஸ் சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் வந்து நான் யூயூ கிட்ட வந்து அதிகமா நான் பழக மாட்டேன்னு. இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு கேட்க, "இத பாரு, இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. கீய குடுத்துட்டு இப்பயே கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரியோ பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "இத பாரு, நீ வந்து என்ன லவ் பண்றன்னு தெரியும். நானும் வந்து சாதாரண மனுஷன் தான். மத்தவங்க கிட்ட வந்து இயல்பா பழகுறத வந்து நீ வந்து மதிக்கணும். அப்படி இல்லன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப வந்து கன்டின்யூ பண்ணவே முடியாது. நான் இப்போ சொல்றேன் பாரு, நான் வந்து உன்ன லவ் பண்ணவே இல்ல." நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன யார் இங்க வர சொன்னதுன்னு சொல்ல?"
இவ்ளோ தூரம் நான் வந்ததுக்கப்புறம், நீ எதிர்பார்க்கறதுக்காக நான் வந்து தோத்து போணும். அப்படிதானே? நீ ஜெயிச்சுட்ட. இத பாரு யூயூவ மட்டும் விட்டுரு. அதுக்காக வந்து நான் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவன் ஷர்ட் பட்டன கழட்டுறான். இத பாரு லாஸ்ட் 3 வருஷமா வந்து நான் வந்து ரொம்ப பெரிய முட்டாளா இருந்துட்டேன். ஏய் நீ என்ன பண்ற? என்ன பண்றான்னு கேட்க, உனக்கு வந்து என்ன தோற்கடிக்கணும். அவ்வளோதானே வா கண்டிப்பா தோற்கடிச்சுக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட வந்துகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட வேலை செய்றவங்கலாம் வந்து அந்த பையன புடிச்சு வெளிய கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் வெளிய போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ டேபிள் கடையில இருந்து வராங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன எதுக்கு இப்படி ஹைட் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன வந்து இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நெனச்சியா? இல்ல என்ன பத்தி உண்மை வெளிய வந்துரும்ன்னு பயப்படுறியான்னு?" கேட்க, நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, "நீ என்ன இப்போ பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு வந்து பொறாமப்படுறதுக்கு வந்து எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா வந்து அவன் தான் உன்னோட சீனியர்" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, "இத பாரு, அவன வந்து நீ நாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நாய் வந்து அவங்களோட ஓனர வந்து எப்பவுமே வந்து கடிக்காது. நான் தான் உன்னோட நாய். நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம்ன்னு" சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பாரு யமன்டா, உனக்கு வந்து வயசாயிடுச்சு. நீ இன்னும் உன்ன நாயின்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்கியான்னு" சொல்ல, "ஆமா, நாயோட வேலை என்ன? அவங்க எஜமான பாதுகாக்கிறது தானே. அவன் வந்து உன்ன தொந்தரவு செய்யாத வரைக்கும் தான் அவனுக்கு நல்லது. இல்லன்னா, நான் வந்து அவன சும்மாவே விடமாட்டேன் பாரு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அழகா கோல்டு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதுக்கு மேட்சா சூப்பரான ஒரு செருப்பு, சூப்பரா கோல்டன் கலர்ல இருக்கு. நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இத பாரு, இந்த நாட்டோட பெஸ்ட் மியூசிக் ப்ரொடியூசர் வராங்க. கொஞ்ச நேரத்துல வந்து நான் வந்து உனக்கு வந்து அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ மட்டும் அவர் கூட வந்து மியூசிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டன்னா, உன்னோட சிங்கர் கனவு வந்து கண்டிப்பா ரியல் ஆயிடும்" அப்படின்னு சொல்ல, "இத பாரு அவசரப்படாதீங்க. பாடுறதுக்கு வந்து இன்னும் நெறைய நேரம் இருக்குன்னு" நம்ம ஹீரோயினோட கால தடவிக்கிட்டு இருக்கேன். "எனக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னா, கொஞ்ச நாள் வந்து எனக்கு உன் கூடவே இருக்கணும். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றான், "டேய் ஒழுங்கா வேலைய மட்டும் பாரு. இப்போ கொஞ்ச நாளா உனக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோ எப்பயும் போல ஹீரோயின பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கன்னு" சொல்ல, "சாரி மேடம். இதுக்கப்புறம் வந்து உன்ன நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா வேலை விஷயத்துல மட்டும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு வந்து உங்க கூட சேர்ந்து இன்னும் நெறைய விஷயம் பண்ணணும். நெறைய இது இருக்கு. நீங்க அதுக்குள்ளேயே என்ன அனுப்பிக்கிட்டே இருந்தா எப்படி?" அப்படின்ற மாரி கேட்க, "டேய் வெக்கம் கெட்டவனே உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்றான். "எனக்கு நீங்க தான் மேடம் எல்லாமே" அப்படின்ற மாரி அவன் வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். அடுத்தது இவங்க ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் ஒண்ணா வர, நம்ம ஹீரோவோட கைய வந்து நம்ம ஹீரோயின் பிடிச்சுட்டு உள்ளுக்குள்ள வராங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இது மாரி பிரசிடென்ட் பக்கத்துல இருக்காங்க. அந்த பையன் யாரு? அந்த பையன் வந்து ரொம்ப அழகா இருக்கானே! எந்த கம்பெனியோட ஸ்டாரு? ரியோவ விட இவன் ரொம்ப அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கானே! இந்த பையனுக்கு பிரசிடென்ட்டோட சப்போர்ட் கிடைச்சு இருக்கு. இது மாரி சப்போர்ட், கனெக்ஷன்லாம் வந்து யார் ஆசைப்பட்டாலும் கிடைக்காது. இப்படி இருக்கிறப்போ, ரியோ மட்டும் ஏன் இவ்ளோ திமிரா நடந்துகிட்டு இருக்கான்? அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது மக்களே. ஃபங்ஷனுக்காக அந்த நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம ஹீரோவோட வந்திருக்காங்க. ஓகேவா? அதே ஃபங்ஷன்ல நம்ம ஹீரோயினோட எக்ஸும் இருக்காங்க. அவன் வந்து திமிரா நடந்துகிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்திலேயே இருக்காங்க. ஸோ எக்ஸ விட இந்த பையன் அழகா இருக்கானே! இவங்களோட கனெக்ஷன் கிடைக்கிறதுனா வந்து ரொம்ப ரேரு. ஆனா இந்த ரியோ என்னன்னா இவ்ளோ திமிரா நடந்துக்கிட்டானே! அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் நம்ம ஹீரோவோட பிரதரும் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவ பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஹீரோ வந்து ஃபாரினுக்கு போலயா, எங்கேயோ ஃபாரின் போயிட்டு பிசினஸ் ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா, திடீர்னு யாருக்கும் தெரியாம இங்க ஜப்பான் வந்து இருக்கானே! அது மட்டும் இல்லாம இவன் தான் வந்து அடுத்த யமன்டா குடும்பத்தோட வாரிசு. இவன் அந்த குடும்பத்தோட எதிரி ஃபேமிலியோட இதுல போயிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானே! 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணு வந்து சோசை குரூப்க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியோட சொத்த வந்து பல மடங்கு வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டுமா யமன்டா ஃபேமிலில இருந்து பல நெறைய ப்ராஜெக்ட்ட வந்து அவங்களே வந்து புடுங்கிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து சாதாரண பொண்ணே கிடையாது. அயன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை இவ தான் நம்ம ஹீரோவ இங்க வர வச்சிருப்பாளோ! எதனா சதி திட்டம் இருக்குமா? அப்படின்னு நினைச்சுட்டு, ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா இருக்காங்கல்ல, அத ஃபோட்டோ எடுத்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. "இத பார்த்தீங்களா? உங்க பேர வந்து யாருக்கும் தெரியாம வந்து ஜப்பானுக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலியோட எதிரிய தான் வந்து இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான் போல" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். உடனே அங்கருந்து ரிப்ளை வருது. "இத பார்த்துட்டு நீ சும்மா தான் இருக்க போறியா? உடனே எனக்கு லொகேஷன் அனுப்புன்னு" சொல்ல, அவங்களுமே வந்து லொகேஷன் அனுப்பிட்டான். மக்களே ஸ்டார்ட்டிங்ல எனக்கு இந்த சீன் பார்க்குறப்போ எனக்குமே புரியல. அதனால இப்ப என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து சிங்கர் ஆக்கணும், ஆக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. 4 பேர்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சோம்னா, நம்ம ஹீரோவும் வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோவோட ஃபேமிலி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "எனக்கு வந்து பெருசா ஃபேமிலி இல்ல. நான் ஒரு ஏழை. எனக்கு வந்து சிங்கர் ஆகணும்னு ஆசை" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க.
ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட 4 மடங்கு வந்து ரொம்ப பணக்காரன். ஓகேவா? அவன் வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கான். அத வந்து நம்ம ஹீரோவோட அண்ணா பார்த்துட்டு அவங்க வீட்ல வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு குடுக்குறாரு. இது மாரி உங்க பேரன் வந்து நம்ம எனிமி ஃபேமிலி கூட வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, நம்ம ஹீரோவ ஏத்துப்பாங்களா? இல்லையா? இல்ல எவ்வளோ நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்க போறாரு? எப்போ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க போறாங்கன்னு தான் பேலன்ஸ் கத. அடுத்து நம்ம ஹீரோ, ஹீரோயின தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இது பாருங்க பிரசிடென்ட், எனக்கு வந்து இவ்ளோ பெரிய சான்ஸ் குடுத்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு. "சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் போயிட்டு சாப்பிட உங்களுக்கு எதனா எடுத்துட்டு வரேன்ட்டு" நம்ம ஹீரோ போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்கா. அந்த இடத்துல தான் ரியோ இருக்கான்ல. ரியோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். "ஓ! மேடம் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்களான்னு" கேட்க, "டேய் அறிவு கெட்டவனே! இத பாரு நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. வழிய விடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட கைய புடிச்சுக்கிட்டு, "இத பாரு நீ காயப்படுத்துனது வந்து என்ன மட்டும் கிடையாது. யூயூவ மட்டும் தான். நீ இப்போ போயிட்டு அவகிட்ட போய் நீ சாரி கேட்டே ஆகணும். வா! உன்னால தான் அவளுக்கு வேல போயிடுச்சு" அப்படின்னு கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்க. "ஏய் என்ன விடு, என்ன விடு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் கைய தட்டி விட்டுட்டு, "ஏய்! அவங்க தான் உன்ன விடுன்னு சொல்றாங்கல்ல. உன் காதுல கேட்கலையா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே அந்த ரியோ பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். "நீ யாரு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினோட இடுப்ப புடிச்சுக்கிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு வந்து முத்தம் குடுத்துடுறாரு. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ரியோவ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் இவங்களுக்கு புடிச்ச நாயி" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே இடத்துக்கு வந்து ஒரு பாட்டி வந்திருக்காங்க. அந்த பாட்டி வந்து கார விட்டு இறங்குன உடனே சொல்றாங்க, "இத பாருங்க உங்களோட 2வது பையன் வந்து உள்ள தான் இருக்காங்க. வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு வந்து நான் அவன வீட்டுக்கு கூட்டு போறேன் பாரு. இதுக்கப்புறம் வந்து அவன நான் அவன் இஷ்டத்துக்கு விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள வேற சண்டை நடந்துகிட்டு இருக்கு. "ஏய்! உனக்கு என்னாடி ஆச்சு? எதுக்கு இப்படி ஒரு கேவலமானவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "நான் எப்படிப்பட்டவன்? நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்க, "எனக்கு அது தெரியாது" அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ சொல்றான், "நான் வந்து உன்ன விட நல்லவன், நேர்மையானவன், தைரியமானவன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ரியோ சொல்லிக்கிட்டு இருக்கா, "நீ வந்து அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே வந்து ஆமா சாமி போடுற மாரி தெரியுது. நீ வந்து என்ன பொறாமப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து அவன போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இத பாரு, என்ன கோவப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்படி நீயே வந்து உன்ன காயப்படுத்திக்காத சரியா? இதுக்கப்புறம் என் கூட இருக்கவன பத்தி நீ எதனா ஒண்ணு பேசுனன்னா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்றா. ச்சீ! நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கும் யூயூக்கும் நடுவுல விஷயத்துக்காக ஒரு பையன கூட்டிட்டு வந்துட்டு என்ன வெறுப்பேத்துற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பாரு உனக்கும் எனக்கும் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு" சொல்ல, "என்னது எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையா? நீயும் நானும் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியும் நம்ம எப்படிலாம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ன்னு. இதுவரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையுமே தான் நான் வந்து கேட்டு நடந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நமக்கு எதுவுமே இல்லன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ வந்து என்ன வெறுத்துட்டு இருக்க. அதனால வந்து நான் உன்ன முழுசா விட்டுர்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஹீரோயினும் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ இதுதான் சாக்குன்னு ஹீரோயினோட கைய புடிச்சு தடவி, தடவி குடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் வெறுப்பாயின்ருக்கு. இவன் எப்படி இருக்கான்னு பாரு. இவனுக்கு என்ன முகம் இருக்கு, என்ன உடம்பு இருக்கு. இவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? காசு குடுத்தானா யாரு வேணாலும் தான் வருவான். அப்படின்னு அந்த ரியோ பையன் கத்திக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வருது. "இத பாரு, நீ பேசுறது வந்து என்ன மட்டும் கிடையாது. இவங்களையும் வந்து அவமானப்படுத்துது. நீ வாய மூடு" அப்படின்னு சொல்ல, "உன்ன மாதிரி கேவலமானவன் கிடையாது" அப்படின்னு இந்த பையன் வந்து அடிக்க போறான். அந்த சமயத்துல வந்து அந்த வயசான பாட்டி வந்துடுறாங்க. "என்ன தைரியம் இருந்தா யமன்டா குடும்பத்தோட வாரிச நீ அடிப்ப" அப்படின்னு சொல்ல, "என்னது யமன்டா குடும்பத்தோட வாரிசான்ற" மாரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்கிறா. "இத பாரு உனக்கே தெரியும்ல, நானே வந்து சாதாரண ஏழை பையன். நான் வந்து ஒரு புவர் சிங்கர் தான்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்பவே இல்ல. நம்ம ஹீரோ வந்து, "ஆன்டி நீங்க வந்து யாரையோ தப்பா நெனச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கண்ண அடிக்கிறான். அவங்களும் வந்து புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. "இத பாரு, நீங்க வந்து இது மாரி சொல்றதுனால நான் என்னோட லவ்வ வந்து நான் இழக்க விரும்பல. கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு தவறு தான் நடந்துட்டு இருக்கும்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்ன சொல்லிட்டு இருக்கல. அதோ பாரு என்னோட யமன்டா குடும்பத்தோட வாரிசு வரான்னு சொல்லிட்டு அவங்களோட பேரன் தான் வந்துகிட்டு இருக்கான். பின்னாடி திரும்பி பார்த்தா, ஒருத்தன் மாடியில நின்னுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அந்த பாட்டிய வர வச்சாங்கல்ல, அவன் தான் வந்துகிட்டு இருக்கான். அந்த பாட்டி வந்து நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றாங்க, "நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்கள பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இத பாருங்க, நீங்க வந்து உங்க பேரன வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, சீக்கிரமா வந்து அவர கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க." அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே, நாங்க கிளம்புறோம். மறுபடியும் சந்திப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேட்கறா, "இத பாரு, அவங்க பேரும் வந்து யமன் தான். உன்னோட தான் எது? இதுல எதனா இருக்கா?" அப்படின்னு கேட்க, "அப்படின்னா இல்ல. எனக்கும் அந்த ஃபேமிலிக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லி சமாளிக்கிறான். அடுத்து அந்த பாட்டியும் நம்ம ஹீரோவோட அண்ணனும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் எப்ப வருவான், எப்ப வருவான்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தான். அவன் என்னன்னா சீக்கிரட்டா வந்து இருக்கான். அவன் சீக்கிரட்டா வந்தா கூட பரவால்ல. நம்ம வீட்டுக்கு வராம வெளியே இருக்கான். அதுவும் இல்லாம பணமே இல்லாம சிங்கர் மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அவனுக்கு என்ன திமிரா அவங்க தாத்தாவ இப்படி வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கானேன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவோட அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் வந்து ஸ்கூல் முடிச்சோனே வரேன்னு சொல்லியிருக்கான்ல. ஒருவேள அவன் டிகிரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கம்பெனிய வந்து டேக் கேர் பண்ண போறான் போல அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அதுதான் வேணும்னா நம்ம கிட்ட ஓப்பனாவே கேட்டுட்டு இருக்கலாம்ல. அவன் என்ன சொன்னான்னு பாத்தியா? நான் வந்து லவ் பண்ணவன வந்து இழக்க மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து லவ் மேல ஆசை வந்துடுச்சு போல. அவ தான் வந்து என்னோட பேத்தி. அவனுக்குமே வயசாகுதுல்ல. அவனுக்குமே வந்து நல்ல ஒய்ஃப் வேணும் அப்படின்ற மாரி அவங்க பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, "பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு வந்து அவளோட கம்பெனிய வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து, நம்மளுக்கு வர வேண்டிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து அவளே வந்து தட்டி பறிச்சுட்டா." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "சரி அது ஆனது ஆகட்டும். நான் சீக்கிரமா வந்து அவள மீட் பண்ணணும். அதுக்கான மீட்டிங்க வந்து அரேஞ்ச் பண்ணு." அப்படின்ற மாரி அவங்க பாட்டி சொல்லிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அழகா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ அழகா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து இது மாரி எம்&என் கம்பெனில இருந்து உங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. உங்கள வந்து மீட் பண்ணணுமான்னு சொல்ல, என்ன எதுக்கு மீட் பண்ணணுன்ற மாரி கேட்குறாங்க. எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து உங்கள பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு வேள வந்து அவங்களோட பேரனுக்கு வந்து உங்கள புடிச்சிருக்கும் போல அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன நீ அதிகமான நாவல் படிப்ப போலயே" இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல மேடம் சும்மா தான் சொல்லி பார்த்தேன்" அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "சரி மீட்டிங் தானே நீ சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுன்ற" மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மீட்டிங் பத்திலாம் தெரியாதுல்ல. என்னடா இது நம்ம ஃபேமிலி நம்ம ஆள வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்ற மாரி அவன் பார்க்குறான். நம்ம ஹீரோயின் கண்ணாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து நான் பிசினஸ் மீட்டிங்க்காக வெளிய போறேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும் சரியான்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து சரி சரின்னிடுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட பாட்டிய மீட் பண்றதுக்காக தான் போயிருக்காங்க. அங்க போனா அந்த பாட்டி என்ன ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்லரி குடுக்குறாங்க. அது மட்டுமா இதுதான் வந்து கோல்டு பாரு. இத வந்து நீ கிஃப்ட்டா வச்சுக்கோ அப்டின்ற மாரி குடுக்குறாங்க. எதுக்கு பாட்டி இதெல்லாம் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, இது வந்து உன் பாட்டியோட கிஃப்ட்ன்னு நெனச்சு வச்சுக்கோ அப்டின்ற மாரி குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, ஐய்யய்யோ! இந்த கிஃப்ட் எல்லாமே வந்து பல கோடி போகுமே! இவன் என்னன்னா இவ்ளோ செயினு, இவ்ளோ ட்ரெஸ்ஸு, இந்த கோல்டு பார்லாம் வேற குடுக்குறாங்க. அத குடுத்ததும் இல்லாம சின்ன கிஃப்ட்ன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்களே! ஒரு வேள பணக்காரத்தனத்த காட்டிட்டு இருக்காங்களோ! இல்லன்னா வந்து என்ன உண்மையாலே மருமகளாக்க நினைக்கிறாங்களா? அப்டின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கா. உடனே வந்து அங்க ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டே பேசலான்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பிரதர் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஹீரோயின வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஹீரோக்கு அனுப்புறாங்க. "இத பாத்தியா உன் ஒய்ஃப் வந்து இங்க டின்னர் சாப்பிட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சம்மந்தத்த பேசி முடிச்சிடலான்னு இருக்கோம்." அப்படின்ற மாரி அவன் கதையெல்லாம் விட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து அங்க குக் பண்ணிட்டு இருப்பாரு போல. அந்த மெசேஜ பார்த்தோனே பதறி அடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துடுறாரு. நம்ம ஹீரோ ஹீரோயின பார்த்து சொல்றாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏய் அமந்தா நீ இங்க என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அது ஒண்ணும் கிடையாது" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, அங்க இருக்கிறவன் சொல்றான், "இத பாரு உண்மை என்னன்னு அவளுக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நான் தான் அவள இங்க வர சொன்னேன். எங்க ஃபேமிலி நேமும், அவன் நேமும் ஒண்ணா இருக்குல்ல. அதனால வந்து சின்ன பசங்கள பார்த்தா வந்து என் கிராண்ட்மாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்க டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் வந்து இல்லன்னிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுறத பார்த்துட்டு பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க. "பரவாயில்லையே! என் பேரன் வந்து அவனுக்கு ஏத்த ஒய்ஃப வந்து கண்டுபிடிச்சுட்டான்." அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. "ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. நான் வந்து சமைச்சுட்டு இருந்தேன்னா, திடீர்னு ஃபாஸ்ட்டா ஓடி வந்துட்டேன்னு" சொல்ல, "அடப்பாவி! நீ சமைக்கிறியா? என்னோட தம்பி இருக்கான்ல ஒருத்தன். அவன் வந்து தண்ணீல கைய கூட வைக்க மாட்டான். பெரிய வெங்காயத்துக்கும், சின்ன வெங்காயத்துக்கும் கூட டிஃபரெண்ட் தெரியவே தெரியாது. ஆனா அவன் இப்படி நல்லா குக் பண்ணுவான்னு நெனைக்கவே இல்லையேன்னு" அவங்க ஒரு மாரி பேசிக்கிட்டு இருக்க, "டேய் அமைதியா இருடா" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ இருக்கான். அடுத்து இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வராங்க. பாட்டி வந்து நம்ம ஹீரோயின் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. "நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் கிடைக்கிறப்பலாம் இங்க வா சரியா? எனக்கு வந்து உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க." அப்படின்ற மாரி பாட்டி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பிரதர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அண்ணா கேட்டுட்டு இருக்காங்க. "நீ நெனச்சன்னா வந்து இந்த எமண்டா குரூப்போட கம்பெனியே வந்து டேக் ஓவர் பண்ணலாம். ஆனா நீ அதெல்லாம் விட்டுட்டு சிங்கர் ஆகணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்க. உன் மனசுல என்னதான் இருக்கு?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. என் அம்மாவோட லாஸ்ட் ஆசைய வந்து நிறைவேத்தணும். எங்க அம்மாவோட ஆசை என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பாடணும். அவ்வளவுதான்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கம்பெனிய வந்து யார்றா பார்த்துப்பா? அப்படின்ற மாரி சொல்ல, உனக்கே தெரியும்ல, நான் வந்து இந்த குடும்பத்தோட வாரிசு கிடையாது. என்ன வந்து அடாப்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு. நீ வந்து இந்த கம்பெனிக்காக பல வருஷமா வந்து உழைச்சு உன்னையே வந்து நீ அர்ப்பணிச்சிருக்க. இந்த ரத்த உறவ வந்து மாத்த முடியுமா? நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்ல, அண்ணனுக்கு வந்து பாரமா இருக்கிறது வந்து எனக்கு புடிக்கல. அத தவிர வேற எதுவுமே வந்து என்னால பண்ணவும் முடியாது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா நீ எதுக்கு இப்ப வந்து ஏழை மாரி நடிச்சுக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு கூட வந்து எதுக்கு நெருக்கமா போன? அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணும் சாதாரண பொண்ணு கிடையாது.
தாத்தாக்கு தெரியாம நான் ஜப்பான் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் ஏழை மாரி நடிச்சிட்டு இருந்தேன். இல்லன்னா வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி அதே கம்பெனிலயே வச்சிருப்பாங்க. நான் வந்து ஏழையா நடிக்கிறது வந்து பிளான் பண்ணிலாம் பண்ணல. அது எல்லாமே வந்து ஒரு கோஇன்சிடென்ட் தான். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் அப்படியே கொஞ்ச நாள் ரசிக்கணும்னு இருக்கேன்னேன். "என்னது ரசிக்கணுமா?" அப்படின்ற மாரி அவன் கேட்கறான். "அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது போடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு தல துடைச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த டவல வாங்கி ஹீரோயினுக்கு துடைச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு, நீ தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் போய் மாட்டிக்காத சரியா? அவ தான் வந்து என் அம்மாவ வந்து கொன்னு போட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மாரி தான் வெளிய எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவோட 40வது பிறந்த நாள் அப்ப அவங்க வந்து ஒரு கார கிஃப்ட்டா குடுத்தாங்க. அந்த கார எடுத்துக்கிட்டு எங்க அம்மா போறப்போவே பிரேக் வந்து வேலை செய்யல. அவங்க வந்து எதுவுமே மனசுல நினைக்காம எனக்கு ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா வந்து கிஃப்ட்ட குடுத்துட்டு இருந்தாங்க?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ரொம்ப நேரமா வந்து அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, என்ன விஷயம்? அப்படின்ற மாரி கேட்க, அது ஒண்ணும் கிடையாது. அவன் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தான். நான் எப்படி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அது ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. உனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அத உண்மையா எடுத்துக்காத சரியா? அப்படின்னு சொல்ல, இத பாரு பொய் வந்து எப்பவுமே உண்மையாகாதுன்னு சொல்ல, ஓ! அப்ப நமக்குள்ள இருக்கிறது வந்து ஒண்ணும் கிடையாது. வெறும் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் தானான்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இத பாரு, இது ஒண்ணும் லவ் கிடையாது. இது வந்து பிசினஸ் டீல் மட்டும் தான். நான் வந்து உன்னோட ட்ரீம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன். அதுக்கு பதிலா நான் உன்ன கூப்பிடுறப்போலாம் நீ வரணும். புரியுதா? அவ்வளோதான். பிசினஸ் பிசினஸ் தான். நீ உன்னோட எல்லை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. நீ வந்து அது மாரி நடந்துக்கலன்னா, நான் உனக்கு பதிலா வேற ஒருத்தன வச்சுப்பேன். என்ன சொல்ற? அப்படின்னு சொல்ல, சரி, சரி இந்த டீலுக்கு வந்து நான் ரெடி. பிரசிடென்ட் உங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து நல்லா ஒண்ணா க்ளோஸா இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து கார்ல இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலே வந்து அவன் மலை கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கான். நீங்க அனுப்புன ஃபோட்டோங்க எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா, எமண்டா ஃபேமிலியோட 2வது பையன பத்தி கிடைச்ச தகவல் வந்து ரொம்ப கம்மி. கொஞ்ச நாளா வந்து அவன் வெளிநாட்டுல படிச்சான்னு தெரியும். வெளிய என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, எமண்டா ஃபேமிலி வந்து அவங்கள அடாப்ட் பண்ணியிருக்கிறதா அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பரம்பரை சொத்து எதுவுமே வந்து அவனுக்கு கிடையாதாம். எல்லாமே வந்து 2வது பையனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "என்னடா இது அவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு உண்மையான வாரிசு வந்து மலை கிராமத்துல இருந்த ஒரு சாதாரண பையனா? நான் தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேனோ?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. உங்க பிரதர் இது மாரி ஆஃபீஸ்க்கு வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து செமையா கோவம் வந்துடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ள போகலாம் அப்படின்னு போறப்போ, அந்த பையன் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற செடியில வந்து அப்படியே வந்து சுச்சு போயிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா வேற அந்த பையனுக்கு சப்போர்ட். "இத பாரு, ஒழுங்கா வந்து இந்த பிரசிடென்ட் பதவிய வந்து அவன்கிட்ட குடுத்துரு. இதுதான் வந்து என்னோட ஆர்டர்ன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாருங்க, இந்த பிரசிடென்ட் சேர வந்து கொடுத்தது ஒண்ணும் நீங்க கிடையாது. எங்க அம்மா தான். எங்க அம்மாவோட ஷேர் வந்து எனக்கு கிடைச்சது. என்னோட சொந்த திறமையினால மட்டும் தான் நான் காப்பாத்தி இப்படி நான் வச்சிருக்கேன். 3 வருஷத்துல இந்த கம்பெனியோட அசெட்ட வந்து 10 மடங்கு உயர்த்தியது வந்து நான் மட்டும் தான். அவங்க எல்லாருக்குமே வந்து லாபம் சம்பாரிச்சு கொடுத்ததும் நான் மட்டும் தான். என்ன மாதிரி திறமையானவன விட்டுட்டு, இது மாரி திறமையே இல்லாதவன வந்து யாரும் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவங்க சொல்றாங்க, "இத பாரு நீ ஒரு பொண்ணு. அதனால வந்து ஃபுல் கம்பெனிய வந்து நீ நடத்த முடியாது. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட குடு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பாரு சட்டவிரோதமா பிறந்த நீ, நீ வந்து அடுத்த வாரிசு ஆகணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? இது வந்து என்னோட கம்பெனி. நான் வந்து தர முடியாது." நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா. அவங்களுமே வந்து அங்கருந்து போயிர்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாரி வந்து நீங்க ஒருத்தங்கள மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது டைரக்டர். அவங்க வந்து ஒரு பார்ல இருக்காங்களாம். உங்க கிட்ட பேசணும்னு நெனைக்கிறாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா வந்து நான் அந்த சேர்மன வந்து சம்மதிக்க வைப்பேன். ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது வந்து விஐபி மட்டும் வர ரொம்ப ஃபேமஸான கிளப்பு. அந்த பார்ல வந்து பாய், கேர்ள்னு எல்லா விதமான என்டர்டெயின்மென்ட்டும் இங்க இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஐய்யய்யோ! எமன்டாக்கு மட்டும் இது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் போலயே! சரி விடு. அவனுக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ற எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு கிளப்பு தானே. எமண்டா ஃபேமிலிக்கு சொந்தமானது. அவ்வளோதான். அத வந்து ரகசியமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அங்க போயிர்றா. ஹீரோயின் வந்து அந்த வயசான ஆள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கால் பண்ணி கேட்டுருக்கான். "நீ எப்போ வீட்டுக்கு வருவ? நான் உனக்காக வந்து பிரான் சமைச்சிருக்கேன்னு" சொல்ல, "இத பாரு, நான் வந்து ஒரு டேட்ல இருக்கேன். நீ எனக்காக வெயிட் பண்ணாதன்னு" சொல்ல, "எது டேட்டா? யார் கூட? எங்க இருக்க? லொகேஷன் அனுப்பு. நான் இப்பவே வந்து பிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "ஏய் இல்ல வேணாம், வேணாம். நான் வந்து காஃபி ஷாப்ல தான் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் தூங்கு. நீ எப்ப பார்த்தாலும் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. என் வேலைய வந்து ரொம்ப நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" சொல்ல, "சரி, சரி. சாரி, சாரின்னு" நம்ம ஹீரோ வந்து ஃபோன வச்சுர்றாரு. அந்த ஆளும் நம்ம ஹீரோயினும் வந்து அந்த பிசினஸ பத்தியும், உங்க கம்பெனிய டெவலப் பண்றத பத்தியும், யார் அடுத்த சேர்மன், யார் அடுத்த பிரசிடென்ட்ன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்ல, அங்க வந்து ஃபுல்லா வந்து மேல் மாடல்ஸா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஷர்ட் இல்லாம கண்ணுக்கு வந்து மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணேன். இந்த வேர்ல்டுலயே ரொம்ப அழகான மேல் மாடல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அந்த பார் வந்து நம்ம ஹீரோவோடது தானே. ஸோ ஹீரோட பிரதர் வந்து அங்க இருக்காங்க. அங்க வேலை செய்றவங்க சொல்லியிருக்காங்க. இது மாரி வந்து மிஸ் சாண்டோ வந்து இங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே அவங்களுக்கு வந்து காஸ்ட்லியான ஒயின் பாட்டில வந்து அனுப்புன்னு சொல்ல, அது இல்ல அவங்க ஆல்ரெடி வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்லயே வந்து 10 டாப் மெயில் மாடல்ஸ் வந்து அவங்க கூட வரிசையா நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்ல, உடனே அவன் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து போட்டு குடுத்துடுறான். இத பாரு உன் ஆள் வந்து இங்க பார்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயில் மாடல்ஸ் கூட இருக்காங்க. என்னது மெயில் மாடல்ஸான்னு சொல்லிட்டு அவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்க கிட்ட வராங்க, பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. ஒரு மாரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து, "மேடம் இதுதான் நீங்க சொன்ன டீ பார்ட்டியான்னு?" கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து ஷூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் வந்து கேட்கிறாரு, "இவரு யாரு? இவர நீங்க தான் இன்வைட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இவரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்களே! சரி நீங்களும் வாங்க. நம்ம வந்து பிரசிடென்ட்ட வந்து நல்லா என்டர்டெயின் பண்ண வைப்போம். நீங்களும் வந்து வாங்கன்னு" சொல்ல, நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே வந்து தள்ளி விட்டுட்டு, "ஏய் எல்லாரும் வெளிய போங்க" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, "ஏன் இது மாரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்க நான் மட்டும் போதாதா? ஏன் பார்க்குறவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்ல, "இத பாரு ஷேர்மன் வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு" சொல்ல, "சரி வா வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து நீ எப்ப வருவ? எப்ப வருவன்னு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. எப்ப பார்த்தாலும் வந்து என்ன விட்டுட்டு போணும்னே நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நான் வந்து அவங்கள விட ரொம்ப கம்மியா இருக்கேனா? நான் வந்து உன்ன சந்தோஷப்படுத்துறதுல வந்து நான் தோத்துட்டேனா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல என்ன தொந்தரவு பண்ணாதன்னு" சொல்றாங்க. "இத பாரு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பிசினஸ் ரிலேஷன்ஷிப்னு நீங்க தான் சொன்னீங்க. அது எனக்கும் தெரியும். பிசினஸா இருந்தாலும் நான் இத மட்டும் ஏத்துக்க மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னோடதுன்னு நான் நினைச்சு தான் நான் வேற யாரும் வந்து தொடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து முத்தம் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின வீட்டுக்கும் தூக்கிக்கிட்டு போயிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, "இத பாரு எனக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணு. எப்பயுமே வந்து நான் தான் உனக்குன்னு சொல்லுனேன். என்னடா நீ எனக்கே ஆர்டர் பண்றியான்னு?" கேட்க, "நான் ஆர்டர்லாம் பண்ணல. ரிக்வெஸ்ட்டா தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சரி நான் உனக்காக வந்து சமைச்சு வச்சிருக்கேன். நான் போயிட்டு அத கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அங்க சமைச்சுக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டே வந்து சூடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "நீ வந்து நல்லா பாடிக்கிட்டு இருக்கியே?" அப்படின்ற மாரி கேட்க, "அதனால தான் நீ சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு?" கேட்க, "ஆமா. சிங்கர் ஆகுறது வந்து என்னோட கனவு. அதுக்கு ஃபுல் காரணமே வந்து என் அம்மா தான். என் அம்மா வந்து ஒரு காலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான சிங்கரு. எனக்கு வந்து 10 வயசு இருக்கிறப்போ எனக்கு வந்து பெரிய நோய் வந்துடுச்சு. உயிருக்கே வந்து ரொம்ப டேஞ்சரா இருந்தது. என்ன வந்து உடனே வந்து சர்ஜரி பண்ணணும்னாங்க. அதுக்கு வந்து 10,00,000 தேவைப்பட்டுச்சு." அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ள தான் போறாரு. நம்ம ஹீரோ வந்து பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காசு இல்லாதனால ஹீரோவ வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சு விட பாக்க, "நீங்க ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் எப்படிதான் வந்து பணத்த ரெடி பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு பார்ல போயிருப்பாங்க போல. அங்க 4 பேர் வந்து, "நீ வந்து 4 நாளா வந்து விடாம பாடிக்கிட்டே இருக்கணும். நீ பாடுனன்னா உனக்கு காசு தரேன்னு" சொல்ல, நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படிதான் வந்து பண்ணணும்னு. அவங்க விடாம பாடி, பாடி அவங்க மூக்குல, வாயில இருந்துலாம் ரத்தம் வந்து, அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. சாரி மக்களே! 4 நாள் கிடையாது 10 நாளு. ஒரு நாள் ஃபுல்லா பாடுனேன்னா 1,00,000ன்னு சொல்லிட்டு 10 நாள் வந்து நீ நான் ஸ்டாப்பா பாடுனா 10,00,000ன்னு சொல்லியிருப்பாங்க போல. அவங்க காசுமே வந்து லாஸ்ட் டைம்ல வந்து தரமாட்டேன்னு தகராறு பண்ணியிருப்பாங்க போல. "ப்ளீஸ் இந்த காச வந்து குடுங்க. என் புள்ள வந்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா" அப்படின்ற மாரி அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தொடர்ந்து பாடி, பாடி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட வாய்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அவங்களால வந்து லைஃப் லாங் வந்து பாடவே முடியலையாம். அதுக்காக வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரியாயிட்டாரு. ஹீரோவோட அம்மா வந்து முடியாம இறந்து போயிட்டாங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, "இத பாரு, என்னோட நிறைவேறாத ஆசை நான் பாடுறது. அதே மாரி நீயும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாடணும். இதுதான் வந்து என்னோட ஆசை." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க போல. அந்த கனவ தான் வந்து நம்ம ஹீரோ நிறைவேத்தணும் அப்படின்ட்டு அப்பத்துலருந்து வந்து ஒரு ஸ்டேஜ் ஏறி பாடணும்னு போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினும் வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கண்ண தொடச்சுட்டு சொல்றாங்க, "இத பாரு, உன்னோட ஆசை வந்து பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு தான. நீயும் வந்து நல்லா பாடிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட இப்படி சொன்னதே இல்லன்னு" சொல்றாங்க. "இத பாரு, சிங்கர் கிங் போட்டிக்கான இன்விடேஷன் வந்து இருக்கு. நீ வந்து கண்டிப்பா ஸ்டேஜ்ல பாடணும். உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கார்டு மாரி குடுக்குறாங்க. "நான் எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் வந்து எப்பவோ பண்ணிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லா வந்து ஷூட்டிங் நடக்கும். அதனால வந்து நீ கிளம்பணும்" அப்படின்னு சொல்ல, "என்னது 1 வாரம் பிரிஞ்சு இருக்கணுமான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தூக்கின்னு போயிட்டு அந்த சூட்கேஸ்க்குள்ள தான் வைக்கிறாங்க. கிளம்புற நேரத்துல கூட ஒரு சின்ன ரொமான்ஸு. நம்ம ஹீரோயின் தள்ளி தள்ளி போக, ஆனாலும் வந்து உங்க மனசு இப்படி கல்லு மாரி இருக்கக்கூடாது. நம்ம 1 வாரம் பிரிஞ்சு இருக்க போறோம். பேசாம நீங்களும் என் கூட வாங்கலன்னு சொல்ல, "இல்ல நான் வர முடியாது. எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வேலை போய் பார்க்கணும். நீ வந்து எல்லாமே பண்ணிட்டே இருன்னு" சொல்ல, "அப்ப நீங்க ஃபைனலுக்கு வருவீங்களான்னு?" கேட்க, நான் யோசிக்கணும்னு சொல்றாங்க. "ப்ளீஸ் நான் ஜெயிக்கிறத வந்து நீ பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு" சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு பொறுத்து தான்" அப்படின்னு சொன்னேன். ஹீரோ கேட்குறான், "பாட்டு பாடுறதா? இல்ல வேற ஏதாவதா?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களுக்குள்ள வந்து கிசு கிசு தான் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அவளோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. "இத பாருங்க, இன்னைக்கு வந்து எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு.
இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து நம்ம பிசினஸ் பார்ட்னரோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போனோம். நம்ம ஹீரோயின் சொல்றா, "இன்னைக்கு தானே அந்த சிங்கிங் கிங் காம்படிஷனோட ஃபைனல்" அப்படின்னு கேட்க, "சரி ஓகே. எல்லா ஷெட்யூலும் வந்து சேஞ்ச் பண்ணிடு. நான் வந்து எமண்டாவ போய் பார்க்கணும். அவன் பாடுறத பார்க்கணும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வர்றது வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லல. சர்ப்ரைஸா போணும் அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோயின் வந்து பிளான் பண்ணியிருக்கா. அவ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, "என்னால இங்க வர முடியாது. ஸோ அதுக்கு பதிலா ஒரு கிஃப்ட்ட அனுப்புறேன். இந்த வாட்ச வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்துடுன்னு" சொல்லியிருப்பாங்க போல. அங்க இருக்கவங்களுக்கு வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ அவனோட எக்ஸும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அந்த எக்ஸ் கிட்ட வந்து குடுத்துட்டாங்க. இது மாரி வந்து மேடம் வந்து இந்த வாட்ச வந்து உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்கன்னு. அந்த பிளேஸ்ல வந்து ஹீரோ இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினோட எக்ஸும், அந்த ஹீரோயினோட எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "உன்னால தான் வந்து எனக்கு இந்த ஸ்டேஜ் கிடைச்சுச்சு. இப்ப யாரோ ஒரு நியூ சிங்கர் வரப்போறான்னு கேள்விப்பட்டாங்க. அவன் வேற நல்லா பாடுவான்ற மாரி கேள்விப்பட்டேன்" அப்படின்னு இவ நல்லா பேசிட்டு முத்தம் குடுத்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. "இது ஒண்ணும் உங்க பெட்ரூம் கிடையாது. உங்களுக்கு எதனா போய் பண்ணணும்னா போய் உங்க பெட்ரூம்ல போய் பண்ணுங்க. இது வந்து காமனான பிளேஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மேக்கப் பண்றதுக்காக அங்க ரெடியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வாட்ச் சீன் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நேரா ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து கேட்கிறா, "இன்னும் அங்க போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு?" கேட்க, அவங்க வந்து 30 மினிட்ஸ்ன்னிறாங்க. ஹீரோ வந்து ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாதனால காலும் பண்ணிடுறாரு. அவனுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும். எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் அவன பார்க்க போறோம்ல. ஸோ அவன கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோயினுக்காக அங்க வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. "மேடம் இத பாருங்க உங்களுக்காக வந்து ஃப்ரண்ட் சீட்லயே வந்து புக் பண்ணிட்டேன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "நம்ம ஹீரோக்கு தெரியாம சர்ப்ரைஸா தானே வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ல இருந்தா தெரியும்" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே. அப்பனா வந்து உங்களுக்கு கார்னர் சீட்டா புக் பண்ணிடுறேன்னவே" நம்ம ஹீரோயின் வந்து அழகா கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. மாறு வேஷத்துல போறாங்களாமா. ஸோ எல்லாருமே வந்து இங்க சிங்கிங் காம்படிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ தான் கூப்பிடுறாங்க ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபேமஸான ஐடல்ன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினோட எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாங்க. அடுத்து இந்த சிங்கிங் காம்படிஷனோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ரியோவாம். அவன வந்து ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவனுமே வந்துடுறான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த சிங்கிங் காம்படிஷனோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா வந்து என்ன இன்வைட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. யார் வந்து இந்த சிங்கிங் கிங் ஆக போறாங்கன்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். குறிப்பா வந்து யூவோட பெர்ஃபார்மன்ஸ வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்து கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரியோ வந்து இந்த மேட்சோட ரிசல்ட்ல வந்து எதனா கை வச்சிருப்பானா? யமன்தா வேற முன்னாடியே சொல்லியிருக்கான். நம்ம வந்து ஃபண்ட் பண்றதுக்காக வந்து அந்த விஷயத்துலலாம் வந்து தலையிடக்கூடாதுன்னு. நம்ம வந்து டோர்னமெண்ட்ட பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ன்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோவ தான் வந்து பாட வைக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் வந்து அந்த ரியோ பையன் என்ன பண்ணிடுறான்னா, "இத பாரு அவன் பாடுறப்போ வந்து மைக் வந்து ஒர்க் ஆகக்கூடாது. எந்த மியூசிக்கும் வரக்கூடாது சரியான்ற" மாரி சொல்ல, கரெக்ட்டா நம்ம ஹீரோ பாடுறப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுது. நம்ம ஹீரோ ஸ்டேஜ விட்டு கீழ இறங்கி வந்துடுறான். அங்க வந்து ஒரு கிட்டார் இருக்கு. கிட்டார் இருந்தோனே அத எடுத்துட்டு அவன் வந்து வாசிச்சுக்கிட்டே அப்படியே பாட, எல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. கையில வச்சிருக்க லைட்டெல்லாம் வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. அவன் நல்லா பாடுறது வந்து அந்த ரியோவுக்கும், ரியோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே வந்து புடிக்கல. ரியோ வந்து எழுந்துச்சு நின்னு சொல்றா, இவன் வந்து பாடவே இல்ல. வெறும் ஒரு கிட்டார மட்டும் வச்சுக்கிட்டு யாரும் வந்து இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்து பாடனா முடியாது. இவன் சும்மா வாய் தான் அசைச்சு இருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் எழுந்துக்கிறா, ரியோ சொல்றது வந்து கரெக்ட்டு தான். கண்டிப்பா வந்து யாருமே வந்து இப்படி பாட முடியாதுன்னு சொல்ல, அங்க கெஸ்ட்டா, ஆடியன்ஸா வந்திருப்பாங்கன்னு அவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரியோ வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பெரிய ஆக்டரு. கண்டிப்பா வந்து அவர் சொல்றது வந்து உண்மையா தான் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மாரி ஆயிடுது. எமன்னா வந்து ஏமாத்தி இருக்கான். ஆடியன்ஸுக்கு வேணா வந்து டிஃபரெண்ட் தெரியாம இருக்கலாம். ஆனா எங்கள மாரி இருக்க சிங்கருக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க, "இத பாரு எமண்டாவோட மைக்ரோஃபோன் ஆடியோ டேட்டா இருக்குல்ல, அத எடுத்துட்டு வாங்க. அது மட்டும் தான் இப்ப இருக்க நமக்கு இருக்க ஒரே ப்ரூஃப்" அப்படின்னு சொல்ல, அவங்களுமே வந்து "சரி மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்மையா கோவம் வந்துடுது. பின்ன அவன் ஆள் மேல கை வச்சா நம்ம ஹீரோயின் வந்து சும்மா இருப்பாளா? அந்த ரியோவுக்கும், அந்த யூயூக்கும் என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்க. "இப்ப பாரு இந்த ஸ்டேஜ்லயே வந்து அவங்க எப்படி பொய் சொல்லியிருக்காங்கன்னு நான் ப்ரூஃப் பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவ "வெளிய போ, வெளிய போ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "பாத்தியா நான் ஒரு டாப் ஸ்டாரு. இங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து என்னோட ஃபேன் தான். நீ வந்து வாய் மட்டும் தான் அசைச்சு இருக்கன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நீ தலையே நிமிர முடியாது" அப்படின்ற மாரி அவன் ஓவரா வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. "இத பாரு, எமண்டா பாடின வந்து மைக்ரோஃபோன்ல ரெக்கார்ட் ஆன ஆடியோ. இதுல வந்து பெர்ஃபெக்ட்டா தெரியுது. இவன் வந்து வாய் அசைக்கலன்னு சொல்லிட்டு." உடனே அங்க இருக்க ஆடியன்ஸ்லாம் சொல்றாங்க, "இது மாரி ரியோவும், யூவும் வந்து இப்படி நம்பிக்கையா பேசலன்னா வந்து நாங்க புரிஞ்சிருக்கவே மாட்டோம். அப்ப இவங்க 2 பேரும் வந்து பொய் சொன்னாங்க." அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிர்றா, "இத பாரு, இவன் வந்து நியூ சிங்கரு. அவனோட கெரியர வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து இது மாரி கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் வந்து ஷோல இருந்து வெளிய அனுப்புங்கன்னு சொல்ல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வந்து இவங்களுக்குள்ள வந்து செம்ம பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க 2 பேரோட கெரியரும் வந்து அப்படியே நாசமா போயிடுச்சு. ஏன்னா வந்து ஏமாத்தி பண்ணணும்னு நெனச்சாங்கல்ல. ஸோ அதனால அவங்க விரிச்ச வலையில அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க.
உடனே வந்து அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். "இத பாருங்க, என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்காக வந்து இப்படி பண்றீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, எங்க 2 பேருக்கும் வந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு, நானே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அவன அடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க பண்ணது பண்ணது தான் சொல்லிட்டு, உடனே அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து அவனுக்கு எதிரா வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அவன் ஒரு பக்கம் எப்பயும் போல டயலாக் விடுறான். "நான் உன்ன எவ்ளோ லவ் பண்ணேன் தெரியுமா? நான் உன்ன லவ் பண்ணது இந்த உலகத்துக்கே தெரியுமே. நீ இப்படி பண்றியேன்னு" கேட்க, அவன் என்னன்னா முட்டி போட்டுட்டு, "அவன் எனக்கு அண்ணா மாதிரி. நான் வந்து ஒரு நாளும் அவன்கிட்ட தப்பா நடந்துக்கல" அப்படின்ற மாரி கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. "இத பாரு, நான் வந்து உன்ன லவ்வே பண்ணவே இல்ல. எப்பவே வந்து என் மனசுல இருந்து உன்ன தூக்கி போட்டுட்டேன்." நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க, அவன் மறுபடியும் அவன் வந்து பைத்தியக்காரன் மாரி கோவமா பண்றான். "ஏய் நீ என்ன இப்படி பண்ணிட்டல்ல, என் கெரியரே அழிச்சிட்டல்லன்னு" ஹீரோயின வந்து அடிக்க வர மாரி வர, நம்ம ஹீரோ வந்து கைய வச்சு தடுத்து நிப்பாட்டிர்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன காரணமே இல்லாம, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, இது மாரி பொய் சொன்னதுக்காக அவங்கள அந்த ஷோவ விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் நல்லா பண்ணான்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஹீரோயினும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாரு, உனக்கு இதுக்கப்புறம் எத்தன அவார்ட் வேணாலும் நீ வாங்கிக்கோன்னு" சொல்ல, "இல்ல, நான் இந்த ஒரு வாட்டி மட்டும் பாடுனதே போதும். இதுவே வந்து எங்க அம்மா பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம ஹீரோவோட தாத்தாவ தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. "நீங்க எல்லாரும் எதுக்காக வேல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தன கண்காணிக்க கூட உங்களுக்கு முடியவே இல்லையா?" அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து சாரி, சாரின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. "ஸோ என்னோட பேரன் வந்து வீட்ட விட்டு ஓடி போயிருக்கான். அவன எங்கன்னு பாருங்கன்னு சொன்னா, அத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலல்ல" அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டே இருக்க, வேற ஒருத்தர்ல "சார் இத பாருங்க" அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஃபோன்ல என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து அவார்ட் வாங்கியிருப்பாங்க. அததான் காமிச்சுக்கிட்டு இருக்கு. அத பார்த்த உடனே வந்து நம்ம தாத்தாக்கு வந்து ரொம்ப கோவமாயிடுது. அப்படின்னா, இந்த பையன் வந்து பிசினஸ் ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டான்னா, அவன் இவ்ளோ தூரம் இங்க வர்றதுக்கான காரணமே வந்து சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டா, எமண்டா குரூப்போட எதிர்கால வாரிசு வந்து மக்கள வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். நான் இத கனவுல கூட நெனைக்கவே இல்ல. இத நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி அவரு கோவமா இருக்காரு. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஸ்டோரிய தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்து 18 வயசு ஆகுறப்போ, நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கள வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் டாடும், அவங்க மம்மியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த சொத்து வந்து அவன் பையனுக்கு வரணும் அப்படின்ற மாரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, "நீ வீட்ட விட்டு போ. அப்படியே வந்து உன்னோட அந்த கள்ள குழந்தை இருக்கான்ல, அவனையுமே வந்து இந்த வீட்ட விட்டு கூட்டிட்டு போ. எப்பவுமே வந்து அவன நான் இந்த குடும்பத்தோட வாரிசா வந்து நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அவன்னா என்ன உன் சொந்த பையனா? இல்லல்ல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, "இத பாரு, நம்மளுக்கும் வந்து வயசாயிட்டே போகுது. நம்மளுக்கும் வந்து பையனே கிடையாது. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பையன் வேணாமா?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க அம்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து வந்துகிட்டு இருக்கிறப்போ, அவங்க அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "இத பாரு, நானும் உங்க அம்மாவும் வந்து சண்டை போட்டோம். எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றியா? இத வந்து நீ உன் அம்மா கிட்ட குடு. நீ வந்து இந்த கார உங்க அம்மா கிட்ட குடுத்தன்னா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து சாரி கேட்டேன்னு சொல்லு. அதுக்கப்புறமா வந்து நம்ம 3 பேரும் வந்து சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து "உண்மையாப்பான்னு?" கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எது மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "அந்த மனுஷன் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு என் அம்மாவ வந்து அப்படியே கொன்னுட்டான். அவனுக்கு இல்லீகலா பிறந்த பையன வந்து இந்த கம்பெனிக்கோட ஓனரா மாத்தணும்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நெனச்சத வந்து ஒரு நாளும் வந்து நான் நடக்கவே விடமாட்டேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சண்டையும் வந்து வளவள கொல கொலன்னு தான் இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. நான் ஷார்ட்டா மட்டும் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா? நம்ம ஹீரோயினோட அம்மாவும், அப்பாவும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த குடும்பத்தோட வாரிசா வந்து அந்த ஹீரோயினோட அப்பாவோட பையன தான் வந்து போடணும்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஹீரோயினோட அம்மா வந்து நோ சொல்லிட்டாங்க. அந்த காண்டுல வந்து ஹீரோயின வந்து சமாதானப்படுத்துற மாரி படுத்தி, இந்த கார வந்து உங்க அம்மாக்காக கிஃப்ட்டா குடுத்துருக்கேன்னு சொல்லி, அந்த காரோட பிரேக்க கட் பண்ணி, ஹீரோயினோட அம்மாவ போட்டு தள்ளிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்ப அம்மாவே இல்ல. அந்த கம்பெனிக்கு வந்து ஃபுல் வாரிசு, அந்த குடும்பத்துக்கு ஃபுல் வாரிசு. ஸோ அந்த பையன் தான் அப்படின்ற மாரி அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இவங்க நல்லா அவங்க கதையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஹீரோவோட தாத்தா வந்துடுறாரு. "போய் அவன புடிங்கடா" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து அந்த தாத்தாவ பாத்துடுறாரு. ஹீரோயினும் வந்து பாக்கலாம் அப்படின்னு திரும்புற நேரத்துல, "நீங்க வான்னு" ஹீரோயினோட கைய புடிச்சு ஓடி ரோட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "டேய் இப்ப வந்தாங்கல்ல, அவங்க வந்து உனக்கு தெரியுமான்னு?" கேட்க, "எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து ஸ்டாக்கர்ஸு. அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவங்க வந்து நம்மள எதனா பண்ணிடுவாங்கன்னு பயந்து தான் நான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கிட்ட சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றா, "ஏய் என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாரி தெரியுதா? நீ இப்படிலாம் சொன்னா நான் நம்புவேன்னு நீ நெனச்சியா? யார ஏமாத்த பார்க்குற? நான் எப்பவுமே வந்து உன்னோட பொய்ய மட்டும் நான் நம்பவே மாட்டேன். உண்மையாலே அந்த ஆளு யாரு? உனக்கு தெரியுமா? தெரியாதா? இல்ல என்ன ஏமாத்துறதுக்காக இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இத பாரு. நீ மட்டும் என்ன ஏமாத்துறன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் உன்ன சும்மாவே விடமாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது."
அது ஒண்ணும் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து நான் காசு வாங்கிட்டு இது பண்ணிட்டேன். என்ன மிரட்டுறதுக்காக தான் வந்து என்ன யங் மாஸ்டர்ன்னு சொன்னாங்க. நான் வந்து உண்மையாலே யங் மாஸ்டர்லாம் கிடையாது. அவங்க வந்து என்ன மிரட்டுறதுக்காக ஒண்ணு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அவங்க கடன திருப்ப குடுக்கலன்னா, என்ன வந்து ஹோஸ்ட் வேலை செய்ய வைப்பேன்னு என்ன பயமுறுத்துனாங்க. அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாரி மறுபடியும் நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் தான் வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து இப்ப கம்பெனிக்கு திரும்பி வரணும். எமர்ஜென்சின்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இப்ப தான் கால் வந்துச்சு. இந்த சேர்மன் இருக்காங்கல்ல, போர்ட் மீட்டிங் கூட்டியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம உங்கள பிரசிடென்ட் இருந்து தூக்கிட்டு, அதுக்கு பதிலா அவரோட பையன தான் வந்து ஆக்கப் போறாங்களாம். அதுக்கான மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அப்பா வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு வந்து அவருக்கு இல்லீகலா பிறந்த பையன வந்து வாரிசாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்போ கம்பெனிக்கு போணும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கம்பெனிக்கு போறாங்க. ஹீரோயினோட அப்பா அவனோட இல்லீகல் சன்ன எடுத்து வச்சுட்டு, இவன் தான் வந்து அடுத்த வாரிசு. இவன் தான் வந்து இந்த கம்பெனிய நடத்தப் போறான். இப்போ வந்து நம்ம பொண்ணு வந்து இந்த பிரசிடென்ட்ல இருந்து தூக்கிட்டு, நம்ம இவன தான் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தன வருஷமா கஷ்டப்பட்டு நம்ம பிரசிடென்ட் சாண்டோ தான் வந்து நேர்மையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்ளோ சீக்கிரம்லாம் வந்து அவங்கள இதுல இருந்துலாம் தூக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்ல, அவ வந்து திறமையானவ தான். இருந்தாலும் வந்து அவ ஒரு பொண்ணு. நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம்னு போயிடுவா. அதனால தான் சொல்றேன். இப்போ வந்து இந்த கம்பெனிய வந்து நம்ம இவன் கிட்ட விடணும்னு சொல்லிட்டு இவங்க மாறி, மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் வந்து கேடு கெட்டவனா தான் இருக்கான். அந்த அப்பாவோட இல்லீகல் சன்னும் மோசமானவனா தான் இருக்கான். பாவம் நம்ம ஹீரோயின் தான் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவங்க பிரதர் கூட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் என்ன சொல்லி கேட்டுருக்காங்கன்னா, "இத பாரு. சோசே குரூப்ப வந்து வழிநடத்த போறது வந்து அந்த குடும்பத்தோட வாரிசு தான். அதனால இந்த கம்பெனிய வந்து நான் தான் பார்த்துக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஓ! எல்லாருமே வந்து அப்ப முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து இந்த முடிவுக்கு வந்து நான் எதிர்க்கிறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க. இதுவரைக்கும் நான் இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு மிஸ்டேக்கும் வந்து பண்ணவே இல்ல. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த குரூப்ப வந்து நான் பல மடங்கு வந்து நான் வளர்த்து இருக்கேன். அப்படி வளர்த்த எனக்கு இந்த சேர் வந்து கிடையாதா? இல்லீகல் சன்னுக்கு தான் கிடைக்குமா? இது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இத பாரு. உனக்கு வந்து லக்குனால தான் வந்து சக்சஸ் கிடைச்சுச்சு. அது வந்து உன்னோட திறமைன்னு நினைக்காத சரியா? அப்படின்னு சொல்ல, ஓ! அப்போ நீ என்னோட எபிலிட்டி மேல வந்து நீ சந்தேகப்படுற. அப்படிதானே? அப்பனா நீயும் நானும் ஒரு பெட் வச்சுக்கலாமா? அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. என்ன பெட்டு? அப்படின்ற மாரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இத பாரு. இன்னும் 3 நாள்ல இந்த கம்பெனிக்கு யாரு அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வராங்களோ, யார் அதிகமான ப்ராஃபிட் உருவாக்குறாங்களோ, அவங்க தான் அடுத்த இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், சிஇஓ எல்லாமே ஓகேவா? அப்படின்னு சொல்ல, அந்த பையன் சொல்றான், "இது ஃபுல்லா அன்ஃபேர். இதுவரைக்கும் நான் கம்பெனி ஒர்க்கே பண்ணதில்ல. இன்வெஸ்ட்மென்ட் விஷயத்துல நான் எப்படி ஜெயிக்க முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கறான். இத பாரு. உன்னால ஜெயிக்க முடியலன்னா, இந்த கம்பெனிக்கு வாரிசா இருக்கிற தகுதி உனக்கு இல்ல. டைரக்டர் கிட்ட சொல்றாங்க. டைரக்டர் இத பாருங்க. இந்த கம்பெனிக்கு வந்து ஜெண்டர் முக்கியம் கிடையாது. கம்பெனியோட ப்ராஃபிட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, ஆமா, ஆமா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஓகே இந்த பிட்டுக்கு வந்து நாங்க ஓகே சொல்றோம். அப்படின்னா வந்து சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அந்த பையனும் சரி வேற வழி என்ன அக்செப்ட் பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 3 நாள்ல வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்கும். அப்ப அதிகமா வந்து யார் இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வராங்களோ, அவங்க தான் வந்து அடுத்த பிரசிடென்ட் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளிய வர, நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல. இன்னும் 3 நாள்ல வந்து யாரு கம்பெனிக்கு அதிகமான ப்ராஃபிட் எடுக்குறாங்களோ, அவங்க தான் அடுத்த பிரசிடென்ட் சொல்ல, சரி ஓகே நான் உனக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன். உன்னால முடியும். நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோட அப்பாவும், ஹீரோயினோட பிரதரும் வந்து ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வம்பு இழுக்குறாங்க. "என்ன உன்னால பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு பயமா? கூட ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துல்ல, "இத பாரு தேவையில்லாம என்னோட விஷயத்துலலாம் தலையிடிட்டு இருக்காத சரி" அப்படின்றாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, "இதுக்கு முன்னாடி ரியோன்னு ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னன்னா இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. உன்னால வந்து நம்ம ஃபேமிலி பேரே கெட்டு போயிடுச்சு." நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து பிளைண்ட் டேட்ட விட நான் வளர்த்த ஹேண்ட்சம் காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு ஹீரோவுக்கு மேல கைய வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் நம்ம ஹீரோயின் வந்து அசர்ற மாரி இல்ல. அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. "உன்னோட பிரதருக்கு வந்து திறமை இல்லன்னு உனக்கே தெரியும். உங்க அப்பா வந்து வயசானவங்க. அதனால இவங்க 2 பேரும் தோத்து தான் போவாங்க. நீ தான் ஜெயிப்ப சரியா?" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து சரி, சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட அசிஸ்டன்டும் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க பிரதருக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. "அண்ணா இது மாரி நீ ஃப்ரீயா இருக்கியா? நான் உன்கிட்ட பேசணும்னு" சொல்ல அவனுமே வந்து ஃப்ரீயா இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்" அப்படின்னு சொல்ல, "என்னடா ஹெல்ப்ன்னு?" கேட்கறாங்க. "நீ தான் வந்து உன் ஆளுக்கு நாயா இருக்கிறதுல பிஸியா இருக்க. இங்க வந்திருக்கன்னு சொல்ல எனக்கு பிசினஸ் பத்தி பேசணும்னு சொல்றாங்க." "அது என்ன பிசினஸ்ன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து பெட் போட்டுருக்காங்க. 3 நாளைக்குள்ள யார் அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறாங்களோ அவங்க தான் பிரசிடென்ட்ன்னு. நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கேன். அதனால வந்து நீ அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணு. நீ எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணு. நீ வந்து அந்த கம்பெனில வந்து போட்டேன்னா கண்டிப்பா வந்து யாருமே வந்து எதிர்க்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஒண்ணும் அந்த கம்பெனி வேணாம்னு" சொல்றாங்க. "இத பாரு. நீ அவள நம்பி அந்த கம்பெனில நீ இன்வெஸ்ட் பண்ணேன்னா, உனக்கு கண்டிப்பா ரூ. 1 கூட நஷ்டம் வராது. ப்ளீஸ் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணு. நான் உன் தம்பியா கேட்கிறேன்ல. ப்ளீஸ் சொல்லு." அப்படின்னா, "இது பாரு கிராண்ட்பா வந்து இங்க வந்திருக்காங்க. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா, உன் கதை முடிஞ்சுச்சுன்னு" சொல்ல, பரவால்ல அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற" மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க அண்ணனுமே வந்து ஓகே, ஓகேன்ற மாரி தான் கேட்டுட்டு இருக்கான்.
அடுத்து நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஃபுட் வாங்கி வந்துட்டு இருப்பாங்க. "சாரி மேடம் உங்கள வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சேன்னு" சொல்ல. "யாரு சொன்னா நான் உனக்காக வெயிட் பண்ணேன்னு? எனக்கு வந்து ரொம்ப பசிச்சுது. அதனால வந்து என்னால வேலை செய்ய முடியலன்னு" சொல்ல. "சரி, சரி இதுக்கப்புறம் வந்து நான் கரெக்ட்டா டைமுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ரான உரிச்சு உரிச்சு குடுத்துட்டு அப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து, "மேடம் இது மாரி யமண்டா குரூப் கம்பெனி வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 10 பில்லியன் வான்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. "என்னது 10 பில்லியன் தராங்களா? எப்படி திடீர்னு?" அப்படின்னு சொல்ல. "அது ஒண்ணும் கிடையாது. ஒரு வேளை யமண்டா குரூப் வந்து இது மாரி திறமையான கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு" நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாவே தான் வருது. நான் வந்து அந்த கம்பெனியோட பல ப்ராஜெக்ட்ட வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமும் வந்து அவங்க எனக்கு இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னா, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அதுவும் இல்லாம என் பிரதர் கூட வந்து நான் இப்ப தான் வந்து பெட் போட்டுருக்கேன். பெட் போட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் எந்த ஒரு ரீசனும் இல்லாம வந்து இருக்கு. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தா என்ன நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் தான். 10 மில்லியன் யென் கிடைச்சிருக்கு. 3 நாள்ல வந்து நான் தான் பெட்ல ஜெயிக்க போறேன். நாளைக்கு வந்து நேர்ல போயிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து பிராணலாம் கிளீன் பண்ணிட்டு மேடம்க்கு வந்து ஊட்டலான்னு வரப்போ, "இத பாரு நாளைக்கு வந்து நீயும் என் கூட யமண்டா கம்பெனிக்கு வர சரியான்னு" சொல்ல. "என்னது நான் வரணுமான்னு" சொல்றாங்க. "ஆமா என்னோட செக்ரட்டரி வந்து ரொம்ப பிஸியா இருக்கா. அதனால நாளைக்கு ஃபுல்லா நீ தான் வந்து என்னோட செக்ரட்டரி. அதனால தான் நீ தான் என் கூட வரணும்னு" சொல்ல. நம்ம ஹீரோவும் வந்து அப்படியே தயங்கிட்டு இருக்கான். "அப்பன்னா என்ன உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லையான்னு" சொல்ல. "ஐயோ! உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கம்பெனிக்கு நான் வரமாட்டேன்னா, நான் கண்டிப்பா வரேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ கூட்டிக்கிட்டு அந்த கம்பெனிக்கு போறாங்க. அந்த கம்பெனில இருக்கிறவன் நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, இவர பார்க்கறதுக்கு அப்படியே 2வது வாரிசு மாரியே இருக்கே. இத போயிட்டு நான் உடனே வந்து சேர்மன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, "இத பாரு இங்க வந்திருக்க. இங்க வந்து உன் இஷ்டத்துக்குலாம் நீ இருக்க முடியாது. நான் சொல்ற மாரி மட்டும் தான் நடக்கணும். புரியுதா?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் செக்ரட்டரியா இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்றான், "ஐயய்யோ! நான் என் கிராண்ட்பாவோட கண்ணுல மட்டும் மாட்டிக்கவே கூடாது. நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு." அப்படின்ற மாரி ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட பிரதரும் வந்துடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, "இது மாரி நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்திருக்கேன்னு" சொல்ல, அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "சாரி உங்க பேர்ல வந்து எந்த ஒரு அப்பாயின்ட்மென்ட்டும் இல்ல. உங்களால வந்து போக முடியாது." அப்படின்றாங்க. ஹீரோயினோட பிரதர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "நான் தான் இந்த கான்ட்ராக்ட்ட வந்து சைன் பண்ண வந்திருக்கேன்ற" மாரி சொல்லியிருக்காங்க. இது என்னடா அது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டா இருக்கு. ஹீரோயினுக்கு தான் வந்து அந்த கான்ட்ராக்ட்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின் வர நேரத்துல ஹீரோயினோட பிரதரும் வந்திருக்காங்க. இது எப்படின்னு தான் எனக்குமே புரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஓ! நீ வந்து என்ன எதிர்த்தனா வந்து நீ ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "என்னது அந்த 1 மில்லியன் இன்வெஸ்ட்மென்ட் கான்ட்ராக்ட் தானே. இது இப்ப ஃபுல்லா வந்து என்னோடது தான். இன்னும் 3 நாள்ல வந்து நான் தான் ஜெயிக்க போறேன். இந்த டீலுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். நான் வந்து அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு" சொல்லிட்டு ஒரு ஆன்டிய தான் காட்டுறாங்க. அந்த ஆன்டிய வந்து அவனோட அம்மான்னு வேற சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக இந்த பையன் செட் பண்ணி ஒரு ஆன்டிய வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் நியூவா ஒரு அம்மான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்களா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "கவலைப்படாத. கண்டிப்பா இந்த 1 பில்லியன் யென் வந்து உனக்கு தான் கிடைக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஏய்! நீ இது மாரி பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த செகண்ட் யங் மாஸ்டருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகாதான்னு" சொல்ல, அவர் வந்து இந்த ஊர்லயே தெரியாது. அதே மாரி அவர் கம்பெனி விஷயத்துல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. அவர் வந்து சும்மா லைட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு தான் நெனச்சிருக்காங்க. அதனால வந்து அவர் யாருக்கு பண்ணாங்க? இங்க என்ன நடந்ததுன்ற விஷயமே அவருக்கு தெரியாதுன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அந்த செகண்ட் சன்னு. ஸோ நம்ம ஹீரோ செகண்ட் சன்னுன்றது தெரியாம அந்த லூசு ஒண்ணு பேசிக்கினே இருக்கு. நம்ம ஹீரோ அவனோட பிரதருக்கு தான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து என்கிட்ட வந்து ஒரு மாரி நடந்துகிட்டு இருக்காங்க. நீ வந்து கொஞ்சம் கீழ வா! இத ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது மாரி அந்த 1 மில்லியன் யென் கான்ட்ராக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்க, அவனுமே வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றான். இது வந்து எனக்கு தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பெனி பிசினஸ்ல வந்து ட்ரை பண்ற ப்ராஜெக்ட். கண்டிப்பா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாரி அவங்க அண்ணா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே நான் இப்பவே கீழ வரேன் அப்படின்றாங்க. நீங்க யாருக்கு கால் பண்ணேன்னு சொல்ல, நான் யமன்டா சொன்னைக்கு கால் பண்ணேன்னு சொல்றாங்க. அவங்க ஃபோன் நம்பர் எப்படி கிடைச்சுச்சுன்ற மாரி ஹீரோயினும் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, "எதனா பிரச்சனைனா எப்ப வேணாலும் கால் பண்ணுன்னு அவரு தான் குடுத்தாரு." அப்படின்னு சொல்றான். "அதனால தான் இப்ப நான் நேர்ல வர சொன்னேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் சொல்றான், "இத பாரு உன் இஷ்டத்துக்குலாம் வந்து அழுந்துட்டு இருக்காத. அவரோட நம்பர் உன்கிட்ட இருக்கா? அவரு வந்து இங்க வராருன்னு சொன்னா, நீ என்ன நம்ப சொல்றியா?" அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அம்மான்னு ஒருத்தவங்கள கூட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கு. "இத பாருங்க பயப்படாதீங்க." அவன் வந்து சும்மா நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து எமண்டாவோட கான்டாக்ட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் அப்படி இருந்திருந்தா, அவன் ஏன் இவகிட்ட வந்து ஒரு நாய் மாரி சுத்திக்கிட்டு இருக்க போறான்? எல்லாம் வந்து பொய்யி. நீ நம்பாத அப்படின்ற மாரி அவன் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவோட தாத்தாவ தான் காட்டுறாங்க. அந்த தாத்தா வந்து எப்பயும் போல அவங்க ஆளுங்கிட்ட வந்து அவன கண்டுபிடிச்சுக்கலாம். அவன் எங்க போயிருக்கான்? இத்தன நாள் வந்து அவன் கண்லயே மாட்டல. யார் வந்து அவனுக்கு அடைக்கலம் குடுத்துருப்பாங்க? நம்ம இத வந்து கண்டுபிடிச்சுட்டே இருக்கணும். அவன் மட்டும் என் கண்ல பார்த்தான்னா, நான் இந்த கம்பெனிக்கு வந்து கூட்டு வந்துருவேன் பாரு அப்படின்ற மாரி அந்த தாத்தா பேசிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒருத்தன் வரான். சார் இது மாரி இந்த குடும்பத்தோட 2வது வாரிச வந்து பார்த்தேன். அவன் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கான். யாரோ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் நம்ம கம்பெனிக்கே வந்திருக்கான். நான் பொதுவா கம்பெனி பக்கமே வரமாட்டானே. ஏதோ ஒரு பொண்ணுக்காக வந்திருக்கான். இப்ப இந்த வாட்டி நானே வந்து அவன கையும் களவுமா பிடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாரி தாத்தா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க சில பாடி கார்ட்லாம் வந்திருக்காங்க. நம்ம அந்த ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்து சண்டை போட்டு, "இந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு தான். உனக்கு கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டிக்கர் எடுத்து ஹீரோவோட மண்டையிலேயே அடிக்க, ஹீரோவோட மண்டையில இருந்து ரத்தமா வருது. இருந்தாலும் ஹீரோ வந்து அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்ல. "இந்த பாத்தியா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு தான் சொந்தம்னு" அந்த பையன் கையில வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ அத வாங்கி கிழிச்சு போட்டுடுறாரு. நம்ம ஹீரோயினோட தம்பி சொல்றான், "உன்ன நான் கம்மியா அடிச்சு தப்பு பண்ணிட்டேன். உன்ன நல்லா அடிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட தாத்தா வந்துடுறாரு. "ஏய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன போட்டு அடிக்கிறாரு. செக்யூரிட்டி இவங்கள வந்து புடிங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி வராங்க. "இத பாருங்க சார், இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த தாத்தா வந்து அந்த லேடிய போட்டு அடிச்சிடுறாரு.
நீங்க எதுக்கு எங்கள வெளிய அனுப்பணும்னு சொல்றீங்க? செகண்ட் சன் வந்து எங்களுக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. அத வந்து இவங்க கிழிச்சுட்டாங்கன்னு சொல்ல. இவன் யாருன்னு தெரியுதா? அப்படின்ற மாரி தாத்தா கேட்கிறாரு. தெரியும். இவன் வந்து அந்த பொண்ணோட ஒரு நாய் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். இவன் தான் வந்து யமன் தான் அப்படின்ற மாரி சொல்லி கேட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஐய்யய்யோ! போட்டு குடுத்துட்டாரே! இந்த ஹீரோயின் இல்ல என்னது நீயா? அப்படின்ற மாரி சொல்ல, ஐய்யய்யோ! எனக்கு தல சுத்துதே! அப்படின்ற மாரி ஹீரோயின் மேல போய் விழுந்துடுறாரு. என்னடா இவ்வளோ நேரம் வந்து தல சுத்தல. இப்ப தான் உனக்கு தல சுத்துதா? சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணா போலான்னு சொல்ல, எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஐய்யய்யோ! அந்த செகண்ட் சன் வந்து நம்ம ஹீரோ தானான்னு அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சுட்டாங்க. தாத்தா வந்து சொல்ல வராரு. இவன் தான் வந்து இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்ல வர நேரத்துல, ஹீரோவோட பிரதர் வந்து தாத்தாவோட வாய் பிடிச்சுட்டு, "தாத்தா, தாத்தா நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு" சொல்லி, தனியா கூட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்கிறா, ஒரு வாட்டி இவங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறப்போ எல்லாருமே வந்து ஹீரோக்கு வந்து வணக்கம் சொல்றது, ஹீரோவ வந்து அப்படி கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு, இவன் வந்து என்கிட்ட பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் போல. இவன் தான் வந்து இந்த கம்பெனியோட 2வது பையன்னு ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறா. அடுத்து நம்ம ஹீரோவோட பிரதர் கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்க எங்களுக்கு குடுக்குறதா இருந்தீங்க. ஆனா இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாரி நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம். இவன் தான் வந்து என்ன ஆக்ட் பண்ண சொன்னான்ற மாரி அந்த ஆன்டி ஒத்துக்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அங்கருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோவோட பிரதர் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாரி குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு பிளான் போடுறா. இந்த கான்ட்ராக்ட்டே வந்து எங்களோட செகண்ட் சன் அவங்க மூலியமா தானே கிடைச்சது. நான் வந்து அவர மீட் பண்ணணும். அவரே வந்து நேரடியா குடுத்தானா நான் வந்து சைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அது வந்து நாளைக்கா அந்த கான்ட்ராக்ட்டா மாத்திட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு இடத்துல வந்து ஹீரோவும், ஹீரோவோட பிரதரும் பேசிட்டு இருக்காங்க. "என்னடா உன் ஆள் வந்து டவுட் வந்துடுச்சு போல. இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு சொல்ல, "அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து கான்ட்ராக்ட்ல மட்டும் நான் சைன் பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர, நம்ம ஹீரோ வந்து ஐ மாஸ்க் மாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. "இந்தாங்க உங்க கான்ட்ராக்ட்" அப்படின்னு குடுக்க, நம்ம ஹீரோவும் சைன் பண்றாரு. ஹீரோயினும் பண்ற நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோவோட மாஸ்க்க வந்து எடுத்து விட்டுர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து இப்படி திரும்பிக்கிட்டே இருக்காரு. ஐயய்யோ! பார்த்துட்டானா முடிஞ்சுதுடா சூழின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து திருப்பி பார்க்கலான்றப்போ, ஹீரோவோட பிரதர் வந்து தடுத்து நிப்பாட்டிறாரு. இது மாரி எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல, ஓகே உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கா? நான் கிளம்புறேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து அவரோட செக்யூரிட்டி கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இத்தன நாள் வந்து பொய் சொல்லி நடிச்சிருக்கான். எனக்கு வந்து பொய் சொன்னாவே புடிக்காது. இன்னும் வந்து எவ்வளோ நாள் வந்து ஏமாத்துறேன்னு பார்க்குறேன். ஒரு ஏழை சிங்கர் மாரி நடிச்சுட்டு இருந்தான். நாய் மாரி என்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். காரணம் என்னவா வேணா இருக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து அவன நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சுச்சான்னு கேட்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றா. சரி நீ வந்து சைன் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்ப. உனக்காக வந்து நான் சூப் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். என்ன இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தான் இருந்தியான்னு சொல்ல, ஆமா வீட்ல தான் இருந்தேன். வீட்ட தவிர வேற எங்க நான் போறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒண்ணா படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து கிளம்புற நேரத்துல போகாத, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூடவே இரு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பாரு டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீட்டிங் இருக்கு. நான் போய் ஆகணும்னு சொல்ல, நானும் உன் கூட வரேன் வா. உங்க அப்பாவும், உன் பிரதரும் வந்து ரொம்ப கெட்டவங்க. நான் இருந்தா வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம். நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, "இத பாரு உனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா வந்து எனக்கு கால் பண்ணு சரியான்னு" சொல்ல, அவளும் வந்து சரி சரின்னிடுறாங்க. இப்போ வந்து மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பெட் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து யாரு வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலான்ற மாரி தான் மீட்டிங்கு. ஸோ இந்த மீட்டிங்லயுமே வந்து நெறைய பிரச்சனை. அவங்க வந்து வம்பு பண்றது, பிரச்சனை பண்றது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து 1,000,000 கான்ட்ராக்ட் தானே போட்டிருப்பாங்க. ஹீரோயினோட பிரதர் வந்து இத பார்த்தீங்களா, என்கிட்ட வந்து 1.5 பில்லியன் இது இருக்கு அப்படின்னு சொன்னோனே, அங்க இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பெட் படி யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து இந்த கம்பெனிய நடத்தணும்னு. இப்போ ஹீரோயினோட பிரதர் கிட்ட தான் இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து 1.5 பில்லியன் வந்து அவன் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாறி மாறி ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இத பார்த்தீங்களா, இது வந்து 10 பில்லியன் கான்ட்ராக்ட் நான் வந்து இவங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்ல, நீ என்ன பைத்தியமா? அது எப்படி தர முடியும்? அப்படின்ற மாரி அங்க இருக்கவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து ஷாக்கா தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. "இத பாரு, இப்ப அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. இது வந்து இந்த கான்ட்ராக்ட்ட வந்து நீ வச்சுக்கோ. இப்ப நீ தான் வந்து எல்லாத்துலயும் மெயினா இருப்ப. நீ தான் அடுத்த பிரசிடென்ட்ன்ற" மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. "நீயே வந்து எப்போ உன் வாயால சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு" ஹீரோயின் சொல்ல, "அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு" கேட்க, எல்லாமே தெரியுன்றான். உடனே அந்த பையன்ல, "நீ வந்து எமன்டா ஃபேமிலியோட 2வது மகனா? இதுக்கு வந்து சான்ஸே இல்லன்ற" மாரி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தான் பிரச்சனை போகுது. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவோட கிராண்ட்பா வந்துடுறாரு. எப்பயும் போல அந்த பையன் ஹீரோவ அடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து தாத்தா வந்துடுறாரு. தாத்தாவ பார்த்தோனே அவன் டேபிள்க்கு அடியில விழுந்துக்கிறான். தாத்தா அந்த கொம்புனாலே ஹீரோவோட பேக்லயே அடிச்சுட்டு, "என்னடா எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவனுக்கு வந்து ஒரே ஷாக்கு. என்னது இவன் தான் உண்மையாலே இந்த குடும்பத்தோட வாரிசா அப்படின்னு சொன்னோனே, தாத்தாவும் வந்து ஆமான்னிடுறாங்க. அவனால தாங்கவே முடியல. இது எப்புட்றா சாத்தியம்ன்ற மாரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல, ஹீரோ வந்து பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் வந்து பெருசா வந்து ஷாக் ஆகல. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, "நீ வந்து என் அப்பாவே கிடையாது. இப்பவே வந்து என்ன கம்பெனிய விட்டு, இந்த ஃபேமிலிய விட்டு வெளிய போங்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இத பாரு நான் உன் அப்பா, அம்மான்னு சொல்லல. என்னைக்கு வந்து நீ அம்மாவ வந்து சாகடிச்சியோ, அப்பத்துலருந்து நீ அப்பாவே கிடையாது" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டிடுறா. அப்புறம் வந்து அவருக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுது. "என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு?" அப்படின்ற மாரி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து கோவமா வந்துகிட்டே இருக்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. "இத பாரு நான் வந்து வேணும்னே பண்ணலன்னு சொல்ல. இத பாரு நான் அப்பவே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்துனா பிடிக்காதுன்னு. என்ன வந்து நீ சீட் பண்ணியிருக்கன்னு" சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், "நான் வந்து வேணும்னே பண்ணல. அது வந்து எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்தது."
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து கேட்கிற மாதிரியே இல்ல. இப்போ வந்து தாத்தா வந்துடுறாரு. "இத பாரு, என்னோட பையன் வந்து லூசு மாரி பண்ணிட்டான். அவன் வந்து அவனோட ஒரிஜினல் ஐடியாவ வந்து சொல்ல முடியல. நான் வேணா வீட்டுக்கு போனதும் வந்து அவன நான் நல்லா திட்டிர்றேன். தயவு செஞ்சு வந்து அவன மன்னிங்க." அப்படின்ற மாரி தாத்தா வந்து கேட்கிறாரு. நம்ம ஹீரோவோட அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என் தம்பி வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். உண்மைய மறைச்சது வந்து கெட்ட எண்ணத்தினால இல்ல. அவருக்கு வந்து உங்கள வந்து ரொம்ப புடிக்கும். நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து 10 மில்லியன் இன்னும் வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு. ப்ளீஸ் அவன வந்து மன்னியுங்க." அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து கோச்சுக்கிட்டு போயிடுறா. அடுத்தது ஹீரோ வந்து அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. தாத்தா வந்து, "நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்ன நம்பி இவ்ளோ பெரிய கம்பெனிலாம் இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகணும்ன்றது மட்டும் தான் என்னோட ஆசை. அது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு கேலியா இருக்கா?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "இந்த கம்பெனிக்காக நைட்டும் பகலும் உழைச்சது வந்து இவன் தான். ஆனா வந்து நீங்க அவனுக்காக பொறுப்ப குடுக்காம என்கிட்ட குடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பொறுப்புக்கு வந்து ஃபுல் தகுதியும் வந்து இவனுக்கு தான் இருக்கு." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பாட்டி வந்துடுறாங்க. இவளே வந்து ரொம்ப நாள் பொறுத்து இப்ப தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவள பார்க்கறதுக்கே வந்து டயர்டா இருக்கு. நீங்க என்னன்னா இவன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தாத்தா கிட்ட வந்து பேசுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சுகமா இருக்கு. எனக்கு வந்து உண்மையா இருக்கவன் தான் வேணும். இது மாரி ஏமாத்துறவன்லாம் வேணாம் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கிறப்போ, இது மாரி மீட்டிங்காக ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அடுத்த நாள் வந்து ஹீரோயினும் அந்த மீட்டிங்க்கு போயிருக்காங்க. அப்ப தாத்தா வராரு. "இத பாரு, இவன் தான் வந்து என்னோட பேரன் யமன்டா ஜோய். இவன் தான் வந்து ஜப்பானுக்கு வந்து திரும்பி வந்துட்டான். இப்ப இனிமேல் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஃபுல் உரிமையா வந்து இவனுக்கு தான்" அப்படின்னு குடுக்க, நம்ம ஹீரோ அழகா கெத்தா வராரு. அந்த மீட்டிங்கும் வந்து நடந்து முடிஞ்சிடுது. ஹீரோயினும் வந்து அழகா கிளாப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே ஹீரோயின் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. "இத பாரு, நான் சொல்றத கேளு. இதுக்கப்புறம் நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து வேணும்னே பண்ணல." அப்படின்ற மாரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. "என்ன ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீ நம்பு. எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இத பாரு பிரசிடென்ட் வேண்டாம். நீ வந்து என்கிட்ட சாரி கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீ வந்து என்ன விட ரொம்ப ஹைட்ல இருக்க. உனக்கும் எனக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. நீ வந்து என்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க. என்கிட்ட பழகுறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஸோ, இப்போ உங்க தாத்தா எங்க இருக்காரு? நான் அவர்கிட்ட போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். அந்த தாத்தா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா வந்து அந்த கம்பெனிய வந்து அவன்கிட்ட குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நான் வந்து செத்துட்டதுக்கு அப்புறமும் கூட இந்த கம்பெனிய வந்து அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்கன்ற மாரி சொல்லி கேட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்துடுறா. "என்ன இவ்ளோ அவசரமா இங்க வந்திருக்க? என்ன விஷயம்னு கேட்க, இந்த கம்பெனிய வந்து இவரு மூட போறாராம். அத தான் நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். உண்மையாலே வந்து நீங்க இந்த கம்பெனிய வந்து குளோஸ் பண்ண போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்ட எடுத்து காட்டுறா. நானும் இந்த எமண்டா குரூப்பும் சேர்ந்து ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான். இன்னும் 10 வருஷத்துல வந்து நாங்க 100 மில்லியனுக்கு மேல நாங்க இது பண்ணுவோம். நானும் இவரும் சேர்ந்து நெறைய ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அவன் தாத்தா சொன்னாரு, "சூப்பர்மா! நீ வந்து சாதாரண சிஇஓ கிடையாது. என்கிட்டயே வந்து கணக்கு கேட்கிற அளவுக்கு வந்து நீ தைரியமா ஆயிட்ட. ஓகே. இப்ப வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ரொம்ப தேங்க் யூ. அதே மாரி அவனையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அவனோட கனவுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. இந்த கம்பெனிய வந்து நீங்க சுமி கிட்ட இது பண்ணிடுங்க. அவன் அவன் ஆசைப்படி இருக்கட்டும்." அப்படின்ற மாரி அந்த தாத்தாக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன்னா தாத்தாக்கு வந்து என்னன்னா, அந்த பையன் ஃபுல்லா கம்பெனிய பார்த்துட்டு இருந்தாலும், அதாவது ஹீரோவோட அண்ணனுக்கு வந்து ஒப்படைக்காம ஹீரோ கிட்ட வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. ஹீரோக்கு வந்து அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அததான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட கனவு என்ன, லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு அத தாத்தா கிட்ட சொல்லி, தாத்தாவையும் வந்து புரிஞ்சுக்க வச்சுட்டு, அந்த கம்பெனிக்கு வந்து அந்த தாத்தாவோட ஃபர்ஸ்ட் பையன் இருக்கான்ல, அவனையும் வந்து போட்டுட்டாங்க. இப்போ பாட்டி வந்துடுறாங்க. என்ன எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சுல்ல. அடுத்தது என்ன கல்யாணம் தான் அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கறாங்க. என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவான்னு கேட்க, இல்ல அப்படின்னிடுறாங்க. என்ன இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியான்னு சொல்ல, கல்யாணம்னா வந்து அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. நம்ம 2 பேரும் வந்து இப்ப தான் வந்து சமாதானம் ஆனோம். அதுக்குள்ளேயே வந்து என்னால சம்மதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரி, சரி. இதுக்கப்புறம் வந்து நான் அது மாரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகே. நீ எப்படி நடந்துக்கிறன்னு பொறுத்து தான் வந்து நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுப்பேன். அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றான், சரி ஓகே. வாழ்க்கை ஃபுல்லா வந்து உன்ன ஏமாத்தாம நான் இருப்பேன்னு சொல்லி நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாரி சொல்லிறாரு. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒண்ணா தான் இருக்காங்க. ஹீரோ நடிச்ச மாதிரி வந்து அவர் வந்து பெரிய சிங்கர் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எப்பயும் போல கம்பெனிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ, நம்ம ஹீரோ வந்துடுறாரு. "ஓ! வந்துட்டியா? வா நம்ம உள்ள போய் சாப்பிடலாம்ன்னு" சொல்ல, "ஏய் நீ வந்துட்டியா? நீ வந்து சோலோ டூர்க்காக ரொம்ப பிஸியா இருந்தியே. அப்படி இருக்கும்போது நீ டெய்லியும் வந்து எனக்காக சமைக்கிறியே. எப்படி உனக்கு டைம் கிடைக்குதுன்னு" சொல்ல, "உனக்காக சமைக்கிறதுக்குன்னே நான் ஸ்பெஷலா ஒரு டைம் வச்சு இருக்கேன்." அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் வந்து குட் பாய் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி என்ன வந்து நல்லா தான் பாராட்டிக்கிட்டு இருக்க. நீ வந்து இது மாரி எனக்காக ஒரு டெஸ்ட் வச்சல்ல. நான் வந்து எப்படி நடந்துக்கிட்டேன்? நான் நடந்துக்கிறது வந்து உனக்கு புடிச்சிருக்கான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து சைலண்டாவே இருக்கா. "ஏன் வந்து சைலண்டா இருக்க? நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு. நான் வந்து உடனே வந்து சரி பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்ன விட்டு மட்டும் போகாதன்னு" சொல்ல, "ஏன் முட்டாளே அப்படிலாம் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட பேக்ல இருந்து ஒரு ரிங்க எடுத்து காட்டுறா. என்ன வந்து இது மாரி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க, ஹீரோ வந்து சைலண்டாவே இருக்கான். "அப்படின்னா உனக்கு வந்து விருப்பம் இல்லையான்னு" சொல்றான். "இத பாரு நான் வந்து எமன் ஹீரோ. இந்த வாழ்க்கை ஃபுல்லா வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஃபுல் கனவா கண்டுகிட்டு இருந்தேன். இது மட்டும் தான் என்னோட பெரிய ட்ரீம் தெரியுமா? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின தூக்கி சுத்திக்கிட்டே இருக்கான். இப்போ ஃபைனலி வந்து நீயும் நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் லைஃப் ஃபுல்லா வந்து உனக்கு உண்மையா இருப்பேன். உனக்கு விசுவாசமா இருப்பேன். நான் வந்து உன்ன எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து நானும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஹேப்பியா இருக்காங்க. அப்படியே வந்து இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வேற ஒரு நல்ல மூவில வந்து உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.